நிறைந்த உள்ளத்தால் நீளம் நினைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினேகா உயிரும் தொலை எடுத்து தேசமைய திருத்தொண்ட தருமன் பிழைத்து திருவாளன் வாசமலர்மன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்கும் தூக்குசி திருத்தொண்ட தொலைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னையில் எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பொன்னார்மொழியாவுடன் நாவுடையாருடைய திருவடியை வணங்கி அருந்தரும் பெரும் கருணை நாயகுடனவர் அருந்தரும் அவிநாசி அப்பருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முன்னங்களாலை வணங்கி உரையாசிரி சிவபணியாவுடைய திருவடிகளை நேர நினைந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியை எல்லாம் மனம் மொழி மைகளாலை வணங்கி வருகின்றேன். அன்பார்ந்த சிந்தனை சொல்வதிலே இன்று தொண்டு புராணத்திலே எரிபத்த நாயனாருடைய சரீரத்தை சிந்திச்சிருக்கோம். எரிபத்த நாயனார் கருவூரிலே ஆனிலை அப்பருக்கு தொண்டு செய்து கொண்டிருந்த பெருமானார் ஆனிலை அப்பருடைய அடியார்களுக்கு ஏதாவது துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தை நீக்கி அவர்களுக்கு உற்ற உதவி செய்வது என்று அவர் வாழ்ந்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த ஆனிலை அப்பருக்கு மலத்தொண்டு செய்து கொண்டு வருகின்ற சிவகாமியாண்டார் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்ந்த ஒரு அந்தனர் அவர் பெருமானுக்கு மலர் கூடையிலே சுமந்து கொண்டு வருகின்ற பொழுது புகழ்ச்சோழருடைய பட்டத்து யானை அந்த மலரை பறித்து சிந்தி விடுகிறது. அப்படி அந்த மலரை பறித்து சிந்தி விடுகின்ற பொழுது வயதான நிலையிலே சிவகாமியாண்டார் திருப்பள்ளி தாமத்துக்கு எடுத்துக்கொண்டு வந்த மலரை யானை பறித்து சிந்தி விட்டது என்று சொல்லி வருத்தப்பட்டு அவர் வயசானவர், ரொம்ப வயசானவர், அப்படி வேகமா யானையை துரத்திட்டு ஓடுறார். சிவதா சிவதா அப்படின்னு சிவதா சிவதான்னா என்னன்னா ஒரு அவைய சொல், என்னை காப்பாற்ற பெருமானே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி யானைக்கு பின்னாடியே ஓடுறார். அப்படி சென்று யானையை அவரால் ஒன்றும் பிடிக்க முடியாது இல்லைங்களா, இருந்தாலும் புலம்பிக் கொண்டே அப்படி போறார். அது இதுக்கு முன்னாடி பாட்டு, அது 2 பாட்டே அப்படித்தான் வருது. கலி ஆணையும் ஈருவியாய் சிவதா, எளியார் வழியாம் இறைவா சிவதா, அழியார் அடியார் அறிவே சிவதா, தெளிவார் அமுதே சிவதா சிவதா என்று சொல்லி இப்படி அடுத்த பாட்டிலே அதே மாதிரி சீரும் சிலையாய் சிவதா சிவதா என்று சொல்லி அப்படியே அழுது கொண்டு புலம்பிக் கொண்டே யானைக்கு பின்னாடி போறார். அப்படி சென்று கொண்டிருக்கிறது இந்த 4-5 பாடல்களும் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு இந்த வாரம் தஞ்சை சரணம்ங்கிற பாடத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இது சிவகாமி ஆண்டாருடைய கூற்று. யானைக்கு பின்னாடி போற பொழுது இப்படி சொல்லிட்டு போறார். தஞ்சே சரணம் புகதும் தமியோர் நெஞ்சே துயரம் கடனே தொடரும் மஞ்சே எனவில் மரளிக்கு இறை நீல் செஞ்சேபடியாய் சிவதா சிவதா. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, தஞ்சே சரணம் பெருமான் எப்படின்னா, நம்ம அவனுக்கு அடைக்கலம் புகுந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கல, பெருமான் நம்மளை காப்பாற்றுவார். உதாரணம் சொல்லணும்னா மார்க்கண்டேயர் இல்லைங்களா, மார்க்கண்டேயருக்கு ஆயுள் முடிஞ்சிருச்சு. ஆயுள் முடிஞ்சா யமன் அழைத்து கொண்டு செல்வதுங்கிறது ஒரு விதி இல்லைங்களா. அதான் அவனுக்கு பேர் யம தர்மன்னு பேர். அது யாரா இருந்தாலும் அந்த ஆயுள் முடிஞ்சதுன்னா அவன் வேலையை அவன் செய்வான். அப்படிதான் செய்தது மார்க்கண்டேயனுக்கு. அதே மாதிரிதான் அந்த 16 ஆண்டுகள் முடிந்தவுடனேயே உயிரை கவர்ந்து கொண்டு செல்வதற்கு யமதூதர்கள் வந்த பொழுது சாமி என்ன பண்ணார் அப்படின்னா, மார்க்கண்டேயர் என்ன பண்ணார்னா பெருமான்கிட்ட போய் சரணடைஞ்சார். வேற ஒன்றும் செய்யல. அவர் பெருமானுடைய திருவடி போய் சரணடைஞ்சார். சரணடைஞ்சதுனால இப்ப இறைவனுக்கு சரணடைஞ்ச ஒரு அடியாரை கவர்வதற்கு யமதூதர்களுக்கு அதிகாரம் இல்லை. யமதூதர்கள் அப்ப சிவனடியார்களுக்கு பூசை செய்யக்கூடியவர்களுக்கு ஆயுள் முடிஞ்சிருச்சுன்னா எப்படி யாரு கூட்டிட்டு போவாங்க அப்படின்னா, சிவகணநாதர்கள் அழைச்சிட்டு போவாங்க. யமகணநாதர்கள் வரக்கூடாது. அதை மீறி வந்ததுனால அவருக்கு தண்டனை கிடைச்சது. யாருக்கு? காலனுக்கு தண்டனை கிடைச்சது. இந்த கால சம்காரம் அப்படிங்கிறது அதான் நடந்தது. ஏன்னா பெருமானை வழிபாடு செய்து பெருமானிடத்துல தஞ்சம் அடைஞ்சாச்சு அப்படின்னா யமன் எல்லாம் வரக்கூடாது. ஆயுள் முடிஞ்சாலும் கூட சிவகணங்கள் சிவலோகத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. அப்படிதான் புராணம் எல்லாம் நமக்கு சொல்லுது. அதான் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா,
தஞ்சே சரணம் புகுதும் தமியோர் நெஞ்சே துயரம் கடனே தொடரும் அப்படின்னார். பெருமானே, உங்களுக்கு தஞ்சமாய் அடைக்கலம் புகுதும் தமையோராகிய மார்க்கண்டேயருடைய நெஞ்சில் பொருந்திய துயரம் கெடும்படி திருவுள்ளம் கொண்டு அவரை தொடர்ந்து வந்த காரனுக்கு சிறிதே நீண்ட செம்மையுடைத்தாகிய சேவடியினை உடையவரே சிவதா சிவதா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய திருவடியில வந்து தஞ்சம் அடைஞ்சாச்சு அப்படின்னா நீங்க காப்பாத்துவீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றாரு. அதான் நமக்கு திருவம்பாவளி போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 19வது பாட்டுல உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் அப்படின்னா, பெரும்பான்ட்ட நம்ம வந்து வழிபாடு செய்கின்ற பொழுது அடைக்கலம் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா சாமி காப்பாற்றும். அதுதான் நமக்கு அந்த திருவம்பாவை சொல்லக்கூடியது. உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பலம் சொல் புதுக்கும் சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் என் கொங்கை நின்னன்பர் அல்லாதோர் சேரற்கு எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணல். இதெல்லாம் விண்ணப்பம், சாமியினுடைய திருவடிக்கு விண்ணப்பம் வைக்கிறாங்க. அந்த பெண்கள், மார்கழி நீராடக்கூடிய பெண்கள் எப்படி விண்ணப்பம் வைக்கிறாங்க அப்படின்னா, பெருமானே நாங்கெல்லாம் உங்களுடைய திருவடியில் அடைக்கிறோம், அப்படி இருக்கக்கூடிய எங்களுக்கு கணவனாக வரக்கூடியவன் ஒரு சிவனடியாரா இருக்கணும், எங்களுடைய கைகள் உங்களுக்கு தவிர வேற எந்த ஒரு பணியும் செய்யக்கூடாது, எங்களுடைய கண்கள் உன்னை தவிர யாரையும் பார்க்கக்கூடாது, கண்கள் பகையங்கன் மற்றொன்றும் காண இருக்க இங்கிய பரிசை எவர்க்கும் நல்குதியல் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வரத்தை எங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் எல்லாம் கேட்கறதாக. இல்ல என்னன்னா, உரிமையான பொருளை கூட நம்ம ஒரு அஜாக்கிரதையை வச்சிடலாம், ஆனா அடைக்கலமான பொருளை கண்டிப்பா காப்பாற்றணும். அதுதான் வந்து இயற்கையான ஒரு விதி. அடைக்கல பொருளை காப்பாற்றியே தீரணும். கண்ணகியை வந்து அடைக்கலமாக வச்சிருந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு பெண், அது கவுந்தியடிகள் வந்து அந்த பெண் கிட்ட அடைக்கலமா விட்டுட்டு போய் அந்த பெண் அந்த கண்ணகியை காப்பாற்ற முடியாதனால கண்ணகியை வந்து நாம காப்பாற்றாம விட்டுடுமே என்று சொல்லி அந்த பெண்ணே தன்னுடைய உயிரை போக்கிக் கொண்டதாக சிலப்பதிகாரத்தில். இப்போ அடைக்கல பொருளை எப்படியாவது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் காப்பாற்றியாகணும். அதனாலதான் பெருமாட்ட வந்து அடைக்கலமாகும், தஞ்சே சரணம் அப்படின்னு, உன்னுடைய திருவடியை தவிர அது ஒன்றும் கிடையாது அப்படின்னு மார்க்கண்டேயர் அடைக்கலமானதுனாலதான் மார்க்கண்டேயருக்காக காலனையே சங்காரம் பண்ணார் பெருமாள். நம்ம வழிபாட்டில் எப்படி இருக்கணும்னா அந்த மாதிரி ஒரு தீர்க்கமா ஒரு முடிவா இருக்கணுங்க. இதை வந்தா வருது போனா போகுது, எல்லாரும் போறாங்க நம்மளும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பெருமான வழிபாடு செஞ்சோம்னா முழுமையான திருவருள் நமக்கு கிடைக்கிறது. அப்புறம் எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமியை குறை சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கணும். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவர் செய்ய வேண்டியது செய்வார். நமக்கு அந்த வினை இருக்கணும் இல்லையா, நம்ம அந்த வினை நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தா கண்டிப்பா பெருமாள் நமக்கு செய்வார். நமக்கு என்ன, யாரெல்லாம் வழிபாடு தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் நம்ம தொழிலே என்ன சுந்தர தேவாரத்தில் சொல்றாரு இல்லைங்களா. முதல் தேவாரத்திலே சொல்றாரு, வெண்ணைநல்லூர் தேவாரத்திலே சொல்றாரு, தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உம தொழிலே அப்படின்னா. எங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் இருக்கிற மாதிரி சாமிக்கு ஒரு தொழில் இருக்குதான். என்ன தொழில்னா அவனை வழிபாடு செய்யக்கூடியவனுடைய துன்பத்தை நீக்குவது. அதுதான் தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உம தொழிலே அப்படின்ட்டு. அதனால வந்து அவனுக்கும் அடியாருடைய துன்பத்தை நீக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்வமா இருப்பார். அதனால இந்த பாட்டுல வந்து உங்களுடைய தஞ்சம் அடைக்கலம் புகுந்த உங்களுடைய அடியாராக இருக்கக்கூடிய மார்க்கண்டேயருக்கு அந்த மார்க்கண்டேயருடைய அவரை காப்பாற்றுவதற்காக காலனுடைய நெஞ்சிலே காலை வைத்து உதர்த்தீங்க பெருமானே, அந்த மாதிரி என்னுடைய துயரத்தை நீங்க தீர்க்கணும் என்று சொல்லி சிவதா சிவதா என்று சொல்லி அந்த புலம்பிக் கொண்டே அந்த பெரியவர் போறார். தஞ்சையின அடைக்கலமாக தஞ்சம் பற்றுக்கோடு என்று சொல்லி சரணம் புகுதம் அடைக்கலம் புகுந்த முக்தி தரும் தாளினைக்கே சரணம் புகுந்தேன் என்று தேவாரத்தில் வருது. அது மாதிரி நெஞ்சே துயரம், மனத்தில் பொருந்திய துன்பம். என்ன அவருக்கு என்ன துயரம் அப்படின்னா, சிவபூசைக்கு ஒரு பெருமானுக்கு மலர் கொண்டு போறதுக்கு ஒரு இடையூறு வந்துருச்சு அப்படின்னு ஒரு துயரம். ஆமா, அதை எப்பொழுதும் பெரியவங்க அப்படின்னா தினசரி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொண்டு முட்டுப்பட்டுச்சுன்னா அவங்க உயிர் வாழவே விரும்ப மாட்டாங்க. அறிவாள் தாயினார் பணத்துல அப்படித்தான். அறிவாள் தாயனார் தினசரி பெருமானுக்கு சென்னல் அரிசி மாவடு, அதே மாதிரி சென்னல் அரிசி மாவடு ஊறுகாய் அவர் நிவேதன பொருளை எடுத்துட்டு போவார். அது காட்டுக்குள்ள போகணும். அப்படி வறுமை வருகின்ற பொழுது அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இருக்கிற செல்வம் எல்லாம் போயிடுச்சு. செல்வம் எல்லாம் போனதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சார்னா நெல் இருக்கிறதுக்கு கூலி வேலைக்கு போனார்.
கூலி வேலைக்கு போறதுல அவர் ஒரு உடன்பாடு வச்சிருந்தார். செந்நெல் எல்லாம் கிடைச்சா சாமிக்கு, கார் நெல் கிடைச்சா நமக்கு. பாருங்க, செந்நெல் தான் இருக்கிறதுல உயர்ந்த அரிசி இல்லைங்களா? நல்லா இப்ப சொல்லணும்னா பொன்னி அரிசி, வெள்ளை பொன்னின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி செந்நெல் அரிசி வந்தா சாமிக்கு நிவேதனத்துக்கு, கார் அரிசி வந்தா நமக்கு. அப்படி ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா வந்தது பூரா செந்நெல் அரிசியா வந்தது, கார் அரிசியே வரல. நெல்லருக்கு போற பொழுது என்ன கூலி, என்ன நெல்ல இருக்கிறாங்களோ அதுதான் கூலி. இப்பதான் பணம், அப்போல்லாம் வந்து நெல்லு தான் கூலி இல்லைங்களா? ஒரு வல்லம் 2 வல்லம் அப்படி அளந்து போடுவாங்க, அது நெல்லு தான் கூலி. அப்ப அவருக்கு வந்த நெல்லெல்லாம் செந்நெல்லாம் வந்தது. அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு. நமக்கு கார் நெல் இல்லையே, சாப்பாட்டுக்கு இல்லையே வருத்தப்படல, பரவாயில்ல வரதெல்லாம் சாமிக்கு வருது. அப்படி ஒரு அடியார் இருந்தார், அறிவால் தாயினார. திருவாரூர்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அந்த பக்கம். என்னங்க? தண்டலை தண்டலைன்னு வரும் பேர், நீங்க சொல்ற பேர் இல்ல. தண்டலை நீனெறி, தண்டலை நீனெறி அந்த திருத்துறைப்பூண்டி பக்கமா இருக்கு. காட்டுக்குள்ள இருக்கு, வயக்காட்டுக்குள்ள இருக்கு. வயக்காட்டுக்குள்ள அந்த கோயில் கிடையாது, போயிருக்கிறேன். பட்டமுத்தையான்னு சொல்லி திருநெல்வேலிக்கார், அவர் தான் அந்த கோயில் எடுத்து கட்டினார். பட்டமுத்தையா அப்படியே போயிருக்கிறேன். அந்த நாயனார் பசி மயக்கம், சாப்பிட்டா தானே, சாப்பிட்றதே இல்லை. அப்படி பசி மயக்கத்துல நிவேதன பொருள் எடுத்துட்டு போவார். கலசத்துல ஒரு கலசத்துல தீர்த்தம், அரிசி, அதே மாதிரி மாவடு ஊறுகாய் இதெல்லாம் எடுத்துட்டு போற பொழுது அந்த காட்டுக்குள்ள போற பொழுது காடு பாலமா வெடிச்சிருக்கும் வயல். அந்த வயல் இதுல அவர் பசி மயக்கத்துல அப்படி சாயற பொழுது என்ன ஆகுன்னா அந்த அரிசி எல்லாம் கீழே விழுந்துடும். அரிசி கீழே விழுந்துடும், மாவோட ஊறுகாயும் கீழே விழுந்துடும். மனைவி கூட வராங்க, மனைவி தாங்கி பிடிப்பாங்க. அவங்க என்ன தாங்க முடியும்? அவங்களாலே பிடிக்க முடியாது. அவங்களும் பசியோட தானே இருப்பாங்க. கணவன் சாப்பிடலைன்னா அவங்க மட்டும் என்ன சாப்பிடவா போறாங்க? அதனால அவங்களும் பசியோட இருக்கிறாங்க, தாங்கி பிடிக்க முடியாது, விழுந்துருவாங்க. அப்படி அவர் கீழே விழுகிற பொழுது அந்த கொண்டு வந்த நிவேதன பொருள் விழுந்துருது, அந்த ஊறுகாயும் கீழே விழுந்துருது. சரி, சாமிக்கு நம்ம தினசரி செஞ்சுட்டு இருந்த கொண்டு நின்று போச்சு, இனி எதுக்கு நாம உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நெல்ல இருக்கிற அருவாள் இருக்குது பாருங்க, அதுல ஊட்டி அறுக்கிறார். அப்படி வச்சுட்டார். வச்சு அறுக்கிற பொழுது விடையல் ஒரு சத்தம் வரும், ஊறுகாய் கடிக்கிற சத்தம் வந்தது. பெருமான் எங்கிருந்து அந்த வெடிப்புல இருந்து பெருமான் வந்து அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டார். ஊறுகாய் கடிக்கிற சத்தம் கேட்குது, விடையல் சத்தம் கேட்குது. அப்பதான் வந்து சரி சாமி எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி அறுக்கிறத நிறுத்துறாரு. அதாவது அந்த விடையல் ஒரு சத்தம் கேட்குது, ஒரு கை வந்து கழுத்தை ஊட்டி இருக்கிற கைய ஒரு கை பிடிச்சிருச்சு. அப்படி அந்த நாயனார் வந்து அதற்கு பிறகு பெருமான் அங்க காட்சி கொடுப்பார். அப்படி அந்த வயல்லையே காட்சி கொடுப்பார். இப்ப இறைவன் வந்து அன்போட நம்ம செய்கின்ற பொழுது கோயில்ல மட்டுமல்ல, எந்த இடத்துல இருந்து வேணாலும் அருள் செய்வார். அவருக்கு அந்த நிலத்தினுடைய வெடுப்புல இருந்து பெருமான் அருள் செஞ்சிருக்கிறார். அந்த அறிவால் தாய நாயனாரே பேர் அவருக்கு. திருக்குறிப்பு தொண்ட நாயனாருக்கு துணித வைக்கிற பாறை கல்லுல இருந்து அவர் அருள் செஞ்சார். ஆமா, இப்படி எல்லாம் நாயன்மார்களுக்கு அருள். அப்படின்னா ஒரு நாள் கூட அவங்க தொண்டு தவறவே மாட்டாங்க. அப்படி ஒரு நாள் தவறினாலும் இனிமேல் உயிர் வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நாயன்மார்கள். அதான் நமக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. அப்படி இவர் என்னன்னா, தினசரி நம்ம சிவபூசைக்கு பூ கொண்டு போறோம், இன்னைக்கு கொண்டு போக முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். நம்ம என்ன நினைப்போம், சரி இன்னைக்கு கொடுக்கலன்னா நாளைக்கு கொடுத்தா போதும், என்னப்பா காலையில கொடுக்கலன்னா சாயந்தரம் கொடுக்கறது. நம்மளுடைய அறிவு அப்படி இருக்கும். ஆனா நாயன்மார்களுடைய அறிவு எப்படின்னா, செய்யற தொண்டு செய்து இருக்கணும், செய்யல அப்படின்னா உயிர் வாழ விரும்ப மாட்டாங்க. அது மாதிரி இவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்ட நெஞ்சே துயரம் அப்படின்னா, மனசுல அவ்வளவு துன்பம். சரி, தினசரி செய்து கொண்டு வந்த தொண்டு நின்று போச்சே அப்படின்னு சொல்லி, இளைத்தனால் எல்லை கிடக்கும் காலம் அறிந்து அதனால் நான் நேர்மை பற்றி உயிர் கொண்டு செல்வதற்கு தொடர்ந்தான் என்று சொல்லி, மஞ்சே என்மேல் மரளினர் கருமேகம் போல யமன் வந்து அந்த யமனை வந்து பெருமாள் உதைத்து தள்ளிய ஒரு வரலாறு அங்க நமக்கு அந்த மார்க்கண்டேயருடைய புராணத்தில் இருக்கு. அப்படி வந்து பெருமாள் வந்து செஞ்சேவடி செம்மை தருவதை ஆகிய சிவந்த திருமணி, செம்மைனா வீடாகிய நித்தி என்பது பெருமாளுடைய திருவடி. என்னன்னா வீடு பேர் கொடுக்கக்கூடிய திருவடி, சிவந்த திருவடி பெருமாளுடைய திருவடி என்று சொல்லுவாங்க. ஆமா,
மரளிக்கு இறை மாத்திரம் நீண்ட செயலினால திருவடி முனிவருக்கு செம்மை தந்ததனால் செஞ்சபடி என்று சொல்லி சொல்றாரு. அடுத்த திருப்பாட்டுல நெடியோனறியா நெறியாரறியும் படியாரடிமை பணி செய்தொழுகும் அடியார்களில் யான் ஆறாம் அணைவாய் முடியா முதலாய் எனவே மொழிய நெடியோனறியா நெறியாரறியும். நெடியோன்னா திருமால் அறிய முடியாத திருவடி, பெருமானுடைய திருவடி திருமாலும் அறிய மாட்டாத அந்த சிவநெறியிலே நின்றவர்களாகி தாம் அறிந்த வகையால அடிமைத்தன்மையில் நின்று பணி செய்து வருகின்ற அந்த அடியார் கூட்டத்திலே நான் யாராக மதித்து அனைவேன் முடிவில்லாத முதல்வரே என்று சொல்லி சிவகாமியாண்டார் சொல்றார். திருமாலும் அறியப்படாத அந்த சிவநெறியிலே நின்றவர்களாகி பெருமானுடைய திருவடியை திருமாலும் அறிய முடியாது, திருமாலும் அறிய முடியாத திருவடிய அடியார்கள் அறிந்து வழிபாடு செஞ்சாங்க. அதான் பெருமானுடைய திருவருள். அடியார்களுக்கு பெருமான் எப்படின்னா எளிவந்த பிரான். திருமாலும் பிரம்மனும் காண முடியாத திருவடி சுந்தரருக்காக ஒரே இரவுல அவருடைய மனைவி வீட்டுக்கு, பரவினாச்சாருடைய வீட்டுக்கு தூது போச்சு. படர்ந்த பேரொழி பன்மணி வீதிதான் இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார் தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூது போய் நடந்த செந்தாமரையடி நாறுமாலமை. திருவாரூர்ல பரவினாச்சியாருக்கு சுந்தரருக்கு ஒரு மனசுல ஒரு சின்ன ஒரு ஊடல், அந்த ஊடலை தீர்ப்பதற்கு இறைவனே 2 முறை தூதுவான். அது எப்படிப்பட்ட பெருமானது? திருமாலும் பிரமனும் தேடி காண முடியாத பெருமான் திருவாரூர் வீதியில தூது போனார். அப்படின்னா இறைவன் அடியார்களுக்கு எளிவந்த தன்மை அப்படிங்கிறது நம்ம நினைச்சு பார்க்கணும். இந்த தன்மையின் என்று அறிய ஒன்னா எம்மானை எளிவந்த பிரானை அப்படின்னா சுந்தரர் தான் பாடுறாரு. பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை அப்படின்னு சொல்றாரு. இந்த தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை, யாருக்கு? தேவர்களுக்கு அறிய முடியாத பெருமான் அடியார்களுக்கு எளிவந்த பிரான் அப்படின்னா அதான் அடியார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அதான் கேட்கிறார். நெடியோன் என்று சொல்லி நீண்டவன், ஈரடியால் மூல கடக்க நீண்ட திருவிக்கிரம வடிவு கொண்டான் என்பது பொருள். மாதும் குரலாய் வளர்ந்து, இது புறமான் ஒருவன் பிள்ளையாருடைய தேவாலயம். இது எங்க அப்படின்னா நடந்தது நம்முடைய சிதம்பரம் போற வழியில் இருக்கிற கோயில். திருமால் அங்க பூஜை பண்ணது மாணிக்குழி. ஆமா, திருமாணிக்குள்ள ஞாபகம் வர மாட்டேங்குது. திருமாணிக்குழி திருமால் பூஜை பண்ணது இல்லைங்க. திருமால் ஏன் பூஜை பண்ணாருன்னா, கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க இல்லைங்களா, மாபலி சக்கரவர்த்திய வதம் பண்ணிடுறாரு திருமால். ஏன் வதம் பண்ணாருன்னா, மாபலி சக்கரவர்த்தி ஒரு சிறந்த அரசர். அவருடைய ஆட்சி காலத்துல யாரும் கடவுளையே வணங்கல. மாபலி சக்கரவர்த்தி தான் கடவுள். அவங்களுக்கு மாபலி சக்கரவர்த்தி அவ்வளவு சிறப்பா ஆட்சி செய்தவர். எப்படியாவது மாபலி சக்கரவர்த்தியை வதம் செய்யணும்னு தேவர்கள் எல்லாம் போய் திருமால் கிட்ட வேண்டுறாங்க. திருமால் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு குருமுனிவரா வரார், உள்ள முனிவரா வரார். உள்ள முனிவராக யாசகம் கேட்கிற மாதிரி வரார். என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அவர் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர். அவர்கிட்ட எனக்கு 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி 3 அடி மண் வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. 3 அடி மண், 1 அடியில நிலத்தளர்ந்தாச்சு, இன்னொரு அடி ஆகாயத்தை அளந்தாச்சு, 3வது அடி எங்க வைக்கிறது கேட்கிற பொழுது என் தலையில வை அப்படின்னாரு. அப்படி தலையில வச்சு அவரை சம்சாரம் பண்ணிடுறாரு திருமால். அப்படி பண்ணினதுனால அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, திருமாலுக்கு பிரம்மகத்தை தோஷம் பிடிச்சது. ஏன்னா அவர் ஒரு பெரிய சிவனடியார். அவரை சம்காரம் பண்ணதுனால, அந்த மாபலி சக்கரவர்த்தியை சம்காரம் பண்ணதுனால அவருக்கே தோஷம் பிடிச்சது. அப்பதான் அதுக்கு என்ன பரிகாரம்னா, சிவபூஜை பண்றதுதான். சிவபூஜை பண்ணாதான் அது தீரும். அவர் எங்க சிவபூஜை பண்ணாரு? மாணிக்குழியில சிவபூஜை பண்ணார். இன்னைக்கு நீங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா, எல்லா கோயிலையும் எப்பொழுதும் கோயில் திறந்தே தானே இருக்கும். அங்க மட்டும் திரைச்சீலை இருக்கும். திரைச்சீலை ஏன் இருக்கு அப்படின்னா, திருமால் எப்பொழுதும் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாருங்க. நீங்க வழிபாட்டுக்கு போனா மட்டும் திரைச்சீலையை விலைக்கு தீபாராதனை காட்டிட்டு மறுபடியும் திரைச்சீலை போட்டுருவாங்க. இன்னைக்கே நீங்க போனா பார்க்கலாம் மாணிக்குழியில, திருமாணிக்குழியில. அதான் சொல்றாரு. அப்படி திருமால் குருமான் ஒருவன் என்று சொல்லி ஆருடைய பிள்ளையாருடைய தேவாரத்துல உள்ள மனிதனாக
அப்படி யாசகம் கேட்கிற மாதிரி கேட்டு மாபலி சக்கரவர்த்தி சம்காரம் பண்ணுது. அதான் மாபலி சக்கரவர்த்தி அந்த திருவோணத்தன்று இன்றைக்கும் எல்லா வீட்டுக்கும் போறதாக ஒரு ஐதீகங்க. கேரளாவில் இருக்கிற எல்லா தீபாவளி பண்டிகையை விட பெரிய பண்டிகை ஓணம் பண்டிகை தான். ஏன் ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க அப்படின்னா, அந்த ஓணத்தன்று மாபலி சக்கரவர்த்தி எல்லா வீட்டுக்கு வருவாங்க. எல்லாரும் மக்கள் எல்லாம் நல்லா மகிழ்ச்சியா இருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. அதனால எல்லா சமயத்துக்காரரும் அந்த ஓணம் பண்டிகை கொண்டாடுவாங்க. கிறிஸ்துவர்களா இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு விழா என்னன்னா கேரளாவில் ஓணம் பண்டிகை. அதான் அந்த ஓணம் வந்தது அதுதான். அப்படி பெருமான் திருமால் அப்படி அவர்கிட்ட அவர் வதம் செஞ்சதுனால பூஜை பண்ணார். திருநெடுமால் அப்படின்னு சொல்லுவோம். அவனும் அறியா நெறியாவது சிவநெறி, இந்நெறியனையும் இவ்வறியாமையனையும் இவை தன்மையனை என்று இலங்க புராண குறுந்தொகையில விளக்கணும். இவரும் கூட இந்த சிவநெறியை முழுமையாக அறிந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு புராணங்கள் சொல்லுது. நெறி அப்படின்னா திருவடி. நெறியார் ஆகி அந்நெறி நிற்பார்கள் ஆகி என்று சொல்லி பெருமானுடைய திருவடியை வணங்குறதா நமக்கு பெரிய நெறிங்க. ஓலை மிடராக கவி கோடுமிழவாக இசை கூடும் வகையால் ஏழையடியாரவர்கள் யாவை சொன்ன சொல்மகிலும் ஈசன் என்று சொல்லி ஆருடைய பிள்ளையார் திரு வைகாவூர் தேவாரத்தில் சொல்றாருங்க. அதாவது பெருமான நாம வழிபாடு செய்யணும், அது திருமுறை பாடி வழிபாடு செய்யணும். பண்ணோட பாடி வழிபாடு செஞ்சா நல்லதுதான். ஆனா அப்படி செய்ய முடியலன்னா ஞானசம்பந்த பெருமான் சொல்ற கோலை மிடராக கவி கோடும் இலவாக இசைனார். பின்னா தொண்டை கட்டி இருக்கிறவங்க எப்படி பாடுவாங்க? கொஞ்சம் சளி பிடிச்சு தொண்டை கட்டுறவங்க எப்படி பாடுவாங்க? அப்படி பாடினாலும் கூட பரவாயில்லை. அப்படி பாடக்கூடிய திருமுறைகளை நீங்க ஏற்றுக்கணும் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் நமக்காக அங்க ஒரு விண்ணப்பம் வச்சிருக்கிறார். வைகாவூர் பதிகத்துல சொல்லியிருக்கிறார். எல்லாருமே பண்ணோட பாட முடியாது இல்லையா? எல்லாரும் நாம பண்ணு முறையா கற்றாதான் பண்ணோட பாட முடியும். அதனால அவரே சொல்றாரு, அந்த தேவாலயத்துல சொல்லியிருக்கிறாருங்க, கோலை மிடராக கவிகோடும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழையடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல்மைகளும் ஈசன். அப்படி அடியார்கள் ஏழை அடியார்கள் அப்படி பாடினா கூட, அதாவது கோலை கட்டி அந்த தொண்டையெல்லாம் கட்டி பாடினா கூட பெருமான் ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லி வைகாவூர் பதிகத்தில் பாடுறார். நம்ம ஞானசம்பந்த பெருமான் பாடுறார். அதான் அந்த நெறி அப்படிங்கிறது, சிவநெறி அப்படிங்கிறது நம்ம பெருமானை வழிபாடு செய்யறது தான் சிவநெறி. இந்த சிவநெறி தான் நமக்கு நெறியார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த பாட்டுல. நெறிக்குடையவராக சிவபெருமான் என்று கொண்டு, நெறிக்குடையவன் சிவபெருமான், அவரை வணங்குவதுதான் நமக்கு பெருமை என்று சொல்லி சொல்றார். அடிமை பணி அப்படின்னார். அடிமை பணி, அடிமையிலே பட்டு செய்யும் பல வகை திருப்பணிகள். பணி செஞ்சா பத்தாது, எப்படி பணி செய்யணும்? அடிமையா இருந்து பணி செய்யணும். தொண்டருக்கு தொழும்பாய் தெரிவனே யார் சொன்னாரு? நம்முடைய பட்டணத்தடிகள் சொல்றாரு. தொழும்பு அப்படின்னா அடிமைன்னு அர்த்தம். தொண்டருக்கு தொண்டரா புண்ணியமே, அது தொண்டரா புண்ணியமே அது வருது. தொழும்பு அப்படிங்கறது சொல்ற, அடிமை அப்படிங்கிறது சொல்றது. அடிமை அப்படின்னா தொழும்புன்னா அடிமைன்னு அர்த்தம். இளையாக்குடி மாறநாயனார் நாமத்தில் வருதுங்க. எழுந்தரில் விரையோ ஈண்டு அமுது செய்தார்கள் என்று தொழும்பனார் உரைத்த போது சோதியாய் எழுந்து தோன்றி செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார் அப்படின்றார். தொழும்பனார் அப்படின்னு அங்க வருது. தொழும்பனார் தான் அடிமையினர். அதாவது அடிமை பணியோட, அடிமையோட பணி செய்யணும். அடியார்களில் அந்த தொண்டர், நீங்க சொல்றது திருவாரூர்ல நாமக்கரசு பெருமான் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம், உற்றிடம் கொண்டாந்தன் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம். உற்றிடம் கொண்டாருக்கு தொண்டரா இருக்கிறது புண்ணியம் இல்ல, அவருடைய அடியார்களுக்கு தொண்டரா இருக்கிறது தான் புண்ணியம் சொல்லி அதுல பாக்குறாரு. அடியார்களில் ஆறா அனைவாய் பணி செய்யும் சீரடியார்களில் ஒருவனாக வைத்து என்னதற்கு நான் எவ்வகையில் உரிமையுடையவன் என்று உட்கொண்டு நீ இங்கு அணைந்து இடதீர்ப்பாய். அதாவது உங்களுக்கு பணி செய்யக்கூடிய அடியார்கள் இங்க நிறைய இருக்கிறாங்க. இந்த ஆணிலை என்று சொல்லக்கூடிய கருப்பூர்ல நான் எந்த விதத்துல அவங்களோட ஒன்னா வச்சேன் என்ன நினைக்க முடியும் அப்படிங்கிறார். அப்படின்னா செய்யற தொண்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அடியார் அப்படிங்கிற தகுதி கீழே வந்தவரணும். நம்ம தொண்டு செய்யறது தான் நமக்கு அடியாருக்கு அழகு. அதான் எனக்கு கேட்கிறார். நான் ஒன்றுக்கும் பற்றாத நாயேன் அதை நீ அணையாமல் நின்றனை என்பது குறிப்பு. அதாவது நீங்க அதை தடுத்திருக்கலாம், அப்படி தடுக்காம இருந்ததுக்கு என்ன காரணம்னா
எனக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுடைய உண்மையான அடியார் அப்படிங்கிற தகுதி எனக்கு இல்லை. அப்படி இல்லைன்னா அடியாரா இருந்தா நீங்க வந்து இந்த யானையை தடுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாங்கள் என்னால் அடிமை என்பதை இன்று அறிவித்தீர் என்று சொல்லி சொல்றார். யான் மிகை உமக்கு இன்றானால் என் செய்வீர் போதாதும் இன்றனை என்று என்னை அடிமையர் வேண்டாவிட்டார் என்று சொல்லி ஏர்மொழிக்கான மனத்தில் வருது. இப்ப அடிமையா இருக்கிறது தான் அடியார்கள் விரும்பியிருக்கிறாங்க. தம் ஆன்ம நாயனாக இறைவனுடன் கூடி நின்றுரைப்பது அவர்களால் கொன்ற பற்றுக்கொண்ட அடியார்களுக்கு இயல்பு என்று சொல்லி கூடுவது முன்னோடு அப்படின்னு சொல்லி திருவாசகம் வரும். அப்படின்னா தான் அடிமை கொண்ட ஆன்ம நாயகனாக இருக்கக்கூடிய பெருமானோடு உடல் கொண்டிருப்பது ஒரு இலக்கணத்தில் இருக்கக்கூடியதுங்க. அவர்பால் பற்றுக்கொண்ட அடியார்களுக்கு இயல்பு என்று சொல்லி முடியா முதலாயினர் உண்ணம்படுத்திய முடியா முதலை எங்களுக்கு முடிய வண்ணம் இல்லைங்களா. உடையாளந்த நடுவருக்கும் பார்க்க சொல்றார். முடியா முதலாய் முதல் உண்டாயின் முடிவும் வேண்டும் என்று சொல்லி தோற்றம் உண்டே மரணம் உண்டு துயரமான வாழ்க்கை நம்பி ஆர்வம் சொல்றார். அப்ப தோற்றம்னு இருந்தா முடிவுன்னு இருக்கும். அதனால சாமிக்கு என்ன இல்லை, தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி நம்முடைய பெருமான் என்று சொல்லி அதான் முடியா முதலாயினாலும் தான். அதே மாதிரி ஆதியும் அந்தம் இல்லாதவனாலும் ஒண்ணுதான் முடியா முதலாய் சொல்றாரு. அதுக்கு அடியார்களில் யான் ஆறா எனவே மொழியா முடிய முதலார் அடைவார் என்று பாடும்போது அடியார்கள் யான் யார் அதனை சொல்லுவாய் என்ற அதிகாரத்துடன் கேட்க என்று சொல்லி சொல்றார். அடியார்களுக்கு வந்து பெருமான் இறங்கி வந்து அருள் செய்வார். எனக்கு நீங்க அந்த இடத்துல செய்யல அப்படின்னா நான் இன்னும் அந்த இடத்துக்கு வரல என்று சொல்லி அவரே சொல்லார். என்றவர் உழைத்த மாற்றம் எரிபத்தர் எதிரேவாரார் நின்றவர் கேளாமூலும் நெருப்புயிர்த்து அரங்கு பொங்கி மன்றவர் அடியார்க்கென்று வழிப்பகை களிரே என்றோ கொன்றது வீழ்பணின்று கொலை மலு எடுத்து வந்தார். அப்படி அவர் புலம்பிக் கொண்டிருக்கிற பொழுது எரிபத்த நாயனார் எதிர்கால வர்றார். ஏன் இவர் பெரியவர் இப்படி பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கிறார். கேட்கிற பொழுது இந்த மாதிரி யானை வந்து இந்த மலையை எல்லாம் பறித்து சிந்தி விட்டது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்படி கேட்ட உடனேயே மூலம் நெருப்பு போன்ற பெருமூச்சு விட்டு கோபத்தால் பொங்கி நின்றவர் கேளாமலும் நெருப்புயில் தளன்று பொங்கி அப்படியே அந்த நெருப்பு போல பொங்கி பெருமூச்சு விட்டு கோபத்தால் பொங்கி அம்பலவரின் அடியார்களுக்கு என்றும் யானை வழிப்பகை என்றோ மன்றவர் அடியாருக்கு என்றும் வழிப்பகை களிரே என்றோ. வழிப்பகை வந்து யானை எப்பொழுதும் அடியார்களுக்கு வழிப்பகையாக இருக்கிறது என்று சொல்லி அந்த யானையை கொன்று வீழ்ப்பேன் அப்படின்னு அந்த யானையை வந்து நான் வந்து கொன்றது வீழ்ப்பன் என்று கொலைமொழி எடுத்து வந்தார் என்று சொல்லி தமது கொலை வல்ல மலுவாயத்தை ஏந்தி கொண்டு அவர் வர்றாரு. எப்பொழுதும் அவர் கையில மலு வச்சிருப்பார் எரிபத்த நாயனர். அந்த மலு எதுக்கு அப்படின்னா அடியார்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை நீக்குவதற்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடியார்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை நீக்கிறதுக்காகத்தான் அவர் எப்பொழுதும் மலு வச்சிருப்பார். அந்த மலுவை எடுத்துக்கொண்டு யானை அடியாருக்கு துன்பம் செய்ததனால இந்த யானையை வீழ்த்துவேன் என்று சொல்லி வேகமா அவர் வர்றார். எதிரே அடியாருக்கு அடாத நடத்தும் போது சிங்கம் போல தோன்றி இடையெடுத்து இருப்பவர்கள் நம்முடைய எரிபத்த நாயனார். மூலம் நெருப்புயிர்த்து கோபத்தியால் தீ போல அந்த வீசும் நெருப்பு என்று சொல்லி சொல்றார். மற்றவர்னா அம்பலவாணர் சிவபெருமான். களிரே வழிப்பகை சிவபெருமானுடைய அடியார்களுக்கு யானைதான் வழிப்பகை என்று சொல்லி சொல்றாரு. சிவபெருமானுடன் ஒருதான் கயாசுரன். அவ்வாறு ஒரு யானை இறைவனுக்கு பகையாகவே அதன் வழிபடும் யானைகளும் அந்த இறைவன் வழிபடும் அடியாருக்கு பகையாம் என்று வழிப்பகை என்று சொல்லி சொல்றார். இறைவனுக்கு எவரும் பகையில்லை என்றிருப்போம் அவனுக்கு மாறாக கொள்ளுதல் என்றது அந்த மாறுபட்டு ஒழுகும்படி ஏவி உலக நியமத்தை அழைக்கிறது என்று சொல்லி சொன்னார். அடியாருக்கு களிறு வழிப்பகையாளர் அப்படிங்கிறது கோச்சங்க சோழனார் புராணத்தில் நம்ம பார்க்கலாம். கோச்சங்க சோழனாருடைய புராணத்தில் யானை என்ன செய்யும், அந்த மேல வந்து அதாவது சிலந்தி என்ன செய்யும்னா திருவானைக்காவல்ல மேல சருகு விழாத மாதிரி வாயில நூல் பந்தல் அமைக்கும் இல்லைங்களா. சிலந்தியினுடைய வாயில் அந்த நூல் பந்தல் அமைக்கும் சருகு விழுகாத மாதிரி.
யானை செய்ய என்ன செய்யும் அப்படின்னா, அங்க அந்த சருகையெல்லாம் என்ன செய்யும், அதையெல்லாம் தும்பிக்கையில எடுத்துட்டு இங்க இந்த காவிரியிலிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு போய் அந்த பெருமானை பூசை செய்யும். அது கூரை அமைச்சது. இது யானை என்ன செஞ்சது, பூஜை செஞ்சது. அப்ப அவர் கோயில் கட்ட அந்த கூரை அமைத்தது சிலந்தி. யானை என்ன செஞ்சு அப்படின்னா பூசை பண்ணுச்சு, தீர்த்தம் கொண்டு வந்து பூஜை பண்ணுச்சு. அந்த கடைசி அந்த சிலந்தி என்ன பண்ணுச்சு, நமக்கு சாமி மேல சருகு இல்லாம அந்த நூல் பந்தல் அமைக்கிறோம், அதை இந்த யானை எப்பொழுதும் எப்ப பார்த்தாலும் அழிச்சிருது, யானையை பழி வாங்கணும்னு சொல்லி அந்த சிலந்தி என்ன செஞ்சுன்னா யானையினுடைய தும்பிக்கையில புகுந்து அது ரொம்ப குடைச்சல் கொடுக்கும். அப்படி குடைச்சல் கொடுக்கிற பொழுது அது தாங்க முடியாம யானை என்ன செஞ்சுச்சு, தும்பிக்கையை அடிச்சு இறந்து போச்சு. யானை இறந்துருச்சு, உள்ள இருந்த சிலந்தையும் இறந்து போச்சு, ரெண்டுமே இறந்து போச்சு. இப்ப யானைக்கு என்னாச்சு அப்படின்னா இறைவன் திருவடி கொடுத்தார், யானை முத்திக்கு போயிடுச்சு. அந்த சிலந்தி என்னாச்சு அப்படின்னா அடுத்த பிறப்புல போச்சங்க சோழனா பிறந்தது, சக்கரவர்த்தியா பிறந்தது. ஏன்னா கோயில் கட்டுனதுனால அது அடுத்த பிறப்புல பிறந்து 72 மாட கோயில் கட்டுச்சு. போச்சங்க சோழனாரா பிறந்து 72 மாட கோயில் கட்டுச்சு. இந்த யானை என்ன செஞ்ச, பெருமான பூஜை பண்ணதுனால அந்த பிறப்போட முக்திக்கு போயிடுச்சு. யானைக்கு முக்தி. கோயில் கட்டின, அப்ப கோயில் கட்டுறதை விட சிறந்த பணி என்னன்னா பூசை பண்றது. பாருங்க, கோயில் கட்டுற பணி தானே சலுகை இல்லாம காக்கிறது அப்படிங்கிறது. அப்ப சிலந்தையினுடைய பணி என்ன, நிறைவாகல. அந்த சிலந்தையினுடைய பணி நிறைவாகிறதுனால பெருமான் என்ன பண்ணாரு, கமலவதி தாயாருடைய வயிற்றில் அவர் பிறக்க வச்சு அந்த சோழ மன்னனுடைய மனைவி கமலவதியினுடைய வயிற்றில் பிறக்க வச்சு அந்த கருத்தரித்திருக்கிற பொழுது சோதரர்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த குழந்தை இன்னும் ஒரு நாளிகை கழித்து பிறந்தா பெரிய அந்த உலகத்துல சிறந்த ராஜாவா வரும், அது மட்டுமல்ல நிறைய திருப்பணிகள் செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அரண்மனையில் இருக்க அவருக்கு சின்ன வயசுலயே அப்பா இறந்துட்டார், அம்மா தான் இருக்கிறாங்க. இப்ப அம்மா என்ன செஞ்சாங்கன்னா என்ன தலைகீழா கட்டுங்க அப்படின்னாங்க. இந்த அப்பா இருக்கிறாரு, அம்மா என்ன செஞ்சாங்கன்னா என்ன தலைகீழா கட்டுங்க, ஒரு நாளிகை கழித்து அந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புறாங்க. அப்படி விரும்பி ஒரு நாளிகை கழித்து அவங்கள அந்த குழந்தை பிறக்கிற பொழுது கீழே அவுத்து விடுறாங்க. குழந்தை பிறந்துருது. குழந்தை பிறந்து கண்ணெல்லாம் ரத்தம் ஏறிடுது, அப்படி கண்ணெல்லாம் செகண்ட் இருக்குது. அந்த குழந்தைய பார்க்குது அந்த அம்மா, ஒச்சங்கனா அப்படின்னு சொன்னோன்னா உயிர் போயிருது. அந்த அம்மா இறந்து போயிருது, குழந்தை நல்லா இருக்குது. அந்த குழந்தைய ராஜா நல்லா வளர்த்தி சுபதேவர் நினைக்கிறேன் நல்லா வளர்த்து அவர் ஒரு பெரிய சிவனடியார் ஆக்கி அவர் தான் 72 மாட கோயில் கட்டினார். மாட கோயில் போயிருக்கிறீங்களா தெரியல, எத்தனை பேருக்கு தெரியல எனக்கு. இந்த மாட கோயில் எப்படி இருக்குன்னா யானை உள்ள போகாத மாதிரி இருக்கும். அது போச்சங்க சோழனார் முற்பிறவியில அந்த சிலந்தியாக இருக்கிற பொழுது யானை கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கட்டப்பட்ட கோயில் மாட கோயில். யானை உள்ள போகாத மாதிரி கட்டியிருப்பாங்க. 72 கோயில் இருக்கு மாட கோயில். 72 கோயில். திருவானைக்காவே மாட கோயில் தானே, உள்ளுக்குள்ள யானை போக முடியாது. என்ன குடவாசல் இருக்கு, நிறைய உள்ள போன சீர்காழி இல்ல, சக்தி முற்றமா மாட கோயில் நிறைய இருக்கு. 72 கோயில். அதனால யானை என்னன்னா அடியார்களுக்கு எப்பொழுதும் வழிப்பகை. இப்ப அதே மாதிரி எனக்கும் தொண்டு செய்யறதுக்கு பகையாக இருக்கிற பெருமானே, அதை நீங்க ஏன் தீர்க்கல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கொலை மலு, தண்டனையின் பொருட்டு கொலை செய்யும் மலு. அந்த மலு எடுத்துட்டு வேகமா வர்றார். யாரு? எரிபத்த நாயனார் வேகமா வர்றார். வந்தவர் அழைத்த தொண்டர் நம்மை கண்டு வணங்கி உண்மை இந்தவில் இடும்பை செய்த யானை எங்குற்றது என்ன, எந்தையான் சாத்தும் பூவை என் கையில் பறித்து மண்மேல் சிந்தி முன் பிழைத்து போகா நின்றதையும் தெருவே என்றார். வந்துட்டு கேட்கிறாரு, அந்த யானை எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எரிபத்த நாயனார் கேட்கிறார். அவரு சிவகாமியார் சொல்றார், பெருமானை நோக்கி எரிபத்தர் வந்தவராக எரிபத்தர் சிவபெருமானை நோக்கி சிவதா என்று அழைத்துக் கொண்டவராகிய சிவகாமி ஆண்டாரை கண்டு வணங்கி உம்மை இந்த வலிய துன்பம் செய்த யானை எங்கு சென்றது, இப்படி துன்புறுத்தி அந்த யானை எங்கு சென்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எம்பெருமான் அணிகின்ற பூவை என் கையில் என்றும் பறித்து
தரையில் சிந்தி முன்னாலே பிழைத்து இதோ தெருவே போகா நின்றது. பெருமானுக்கு சாட்டுவதற்காக திருப்பள்ளி தாமத்துக்கு மலர் கொண்டு வந்தேன். என்னுடைய அந்த மலரை எல்லாம் பதித்து கீழே சிந்தி தெரு வழியா தான் போகுது என்று சொல்லி அவர் கையை காட்டி இந்த வழியா தான் போச்சு. அது ரொம்ப மனம் பிடிச்சு அப்படியே ஒரு களிப்போட போகுது. அரசனுடைய பட்டத்து யானை எப்படி இருக்கு, நல்ல அவருக்கு ஒரு குன்று போல ஒரு மலை போல இருக்குது அந்த யானை. அப்படி வேகமா போயிட்டு இருக்குது. சிவதா என்று ஓலமிட்டு இறைவனை கூவி அழைத்த அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வணங்கி எரிபந்தர் அடியார் பால் கொண்ட பக்தி, அதாவது அவர்கிட்ட போய் அவரை புலம்பிட்டு நிக்கிறார். அப்படி புலம்பி நிக்கிற இடத்துல போய் வணங்கி இவர் கேட்கிறார், என்ன நடந்தது, அந்த யானை எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படின்னா அந்த அடியார்களிடத்துல எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் கூட அடியார்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல காட்டணும். அதான் அந்த தாழ்விடும் தன்மை விளங்கும் சைவர் சமய ஒழுக்கம் என்று சொல்லி உரிமை பூண்டாருக்கு அருட்பெரும் தொண்டு செய்வார் அவர் எரிபத்தர் என்று சொல்லி சொல்வது போல அடியாரை பார்த்து அவ்வளவு கோபமா இருந்தாலும் அடியாரை பார்த்து வணங்கி நிற்கிறார் என்று சொல்லி சொல்றார். வெள்ளிடும்பை வேண்டுதல் வேண்டாமை இல்லாண்டி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லை என்று சொல்லு வள்ளுவர் பெருமான் சொல்வது போல இந்த துன்பத்தை இப்ப நீக்குவதற்காக அவர் போறார். இறைவன் அடியார் ஆகிய உனக்கு இடும்பை என்பது இலதாதல் வேண்டும் ஆகிய உம்மிடத்து கண்ட அந்த இடும்பை உண்மை சார்ந்ததென்று இறைவனின் முட்டுப்பாடு காரணமாக நிகழ்ந்தது என்பது குறிப்பு என்று சொல்லி பெருமானுக்கு திருப்பணி முட்டுப்பட்டு போச்சு. அந்த முட்டுப்பட்டதுனால அந்த யானையை பழிவாங்க போறார் இவரு என்று சொல்லி முன் பிழைத்து போகான் என்றது. அப்படின்னா பிழைத்து முன்னே போகின்றது, பிழைத்து இனிமேல் அந்த எங்கேயும் போக முடியாத அந்த யானை அதை நாம வீழ்த்தி விடுவோம் சொல்லி சொல்றார். முன் பிழைத்து போகான் என்றது என்று சொல்லி யானை எங்குற்றது அப்படின்னா சிவகாமி ஆகிறது. சிவதா என்ற அந்த ஓலைச் சொற்களை வைத்துக் கொண்டு அந்த சிந்தி கிடந்த பூக்களாலும் பிறவற்றாலும் எரிபத்தர் அறிந்து கொண்டார். ஆதலின் இடும்பை யாது என்றதன் வரலாற்றை வினவாது இடும்பை செய்த யானை எங்கே என்று கேட்டார். பார்த்துடனே அந்த களத்தில் அப்படி மலரெல்லாம் சிந்தி கிடக்குது. அப்படி மலரெல்லாம் சிந்தி கிடக்கிறத பார்த்த உடனே அவர் என்ன செஞ்சாரு, அந்த யானை தான் பறித்து சிந்திருச்சு அப்படின்னு சொல்லி அது எங்க போயிருச்சு அப்படின்னு சொல்லி வந்த உடனே யானையை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவரு சொல்றார், இங்கிது பிழைப்பது இங்கே இது என எரிவாய் சிந்தும் அங்கையன் மலவும் தாமும் அனலும் காலும் என்ன பொங்கிய விசையில் சென்று பொருகரை தொடர்ந்து பற்றும் செங்கன்மால் அருகில் கூடி கிடைத்தனர் சீற்றமிக்கார். இந்த யானை இனி பிழைப்பது எங்கே என்று சொல்லி, இந்த யானை எப்படி பிழைத்ததுன்னு பார்த்தவன் என்று சொல்லி தீயை வாயிலே சிந்துவதாய் அங்கையில் ஏந்திய மழுவும் தாமுமாக தீயும் காற்றும் கூடியது போல. அது தீ ஏற்கனவே தீ பத்தி எரியுதுன்னு வைங்களேன், காத்து வேகமா அடிச்சா என்ன ஆகும், வேகமா பரவும். அது மாதிரி இப்ப எப்படி போறாரு அவரு, தீயும் காற்றும் சேர்ந்த மாதிரி வேகமா போறாரு. அவ்வளவு வேகம் இருக்கு அந்த யானைய வெட்டி வீழ்த்தணும் அப்படிங்கறதுல. ஏன் வெட்டி வீழ்த்தணும்னா சிவபெருமானுக்கு போகக்கூடிய மலரை பறிச்சு சிந்திடுச்சு. அதுக்கு பேர் என்ன, சிவ அபராதம் பேரு. சிவ அபராதம் நடந்தா உடனடியா தண்டனை கொடுக்கணும். பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது, இல்லைன்னா அந்த இடத்துல இல்லாம இருக்கக்கூடாது. ரெண்டுல ஏதோ ஒன்று செய்யணும். ஒன்னு தண்டனை கொடுக்கணும், நமக்கு முடியல அப்படின்னா என்ன செய்யணும், அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இதுதான் ரெண்டு தான் செய்யணும். சன்னீஸ்வர நாயனார் என்ன பண்ணாரு, பால் மண்ணியாற்றங்கரையில் உட்காந்து பால் அபிஷேகத்துக்கு பால் வச்சிருந்த பாலெல்லாம் அப்பா என்ன பண்ணாரு, காலால நமக்கு பால் வேணுமா சிவபூஜை வேணுமான்னு காலால தள்ளினார். காலால தள்ளின அது வரைக்கும் அவர் வந்தோம்னா அப்பா முதுகுல ஓங்கி அடிக்கிறாரு, அதெல்லாம் அவருக்கு தெரியல. கண்டபடி பேசுறாரு, அதுவும் தெரியல. பால காலால தள்ளுறாரு. பால காலால தள்ளின உடனேயே சாமிக்கு வச்சிருந்த பாலை கீழே தள்ளிட்டாங்க. இது யாருன்னு தெரியும், பாக்குறாரு, அப்பான்னு தெரியுது. அப்பாவா இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும்னு மாடு மேய்க்கிற பூச்சியை எடுக்கிறாரு. எடுத்தோன்னு மலுவா மாறிடுது. மலுவா மாறினதுக்கு பிறகு அப்பாவுடைய 2 காலையும் தரிச்சாரு. அப்பா அப்படியே மண் மேல விழுந்து இறந்தே போயிடுறாரு. ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிவபெருமானுக்கு சாற்றக்கூடிய பாலை அபிஷேகம் செய்யக்கூடிய பாலை காலால கிடற செஞ்சிருக்காங்க. அதனால அந்த காலுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அப்பாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி தண்டனை கொடுக்கணும்னு அவர் நினைச்சாங்க.
அது மாதிரி இங்க வந்து யானை பட்டத்து யானையாக இருந்தாலும் சரி பெருமானுக்கு சாற்றக்கூடிய மலரை சிந்திருச்சு. பூமண்டபத்தில் கிடந்த மலர் எடுத்து முகந்து பார்த்ததான் செஞ்சாங்க. செருத்துணை நாயனார், கலசிங்க நாயனாருடைய மனைவி திருவாரூர்ல செருத்துணை நாயனார் என்ன பண்ணாரு, முகந்து பார்த்தா மீண்டும் சாமிக்கு சாப்பிட முடியாது. நம்ம முகந்து பார்த்துட்டோம்னா சாமிக்கு சாப்பிட முடியாது. அதனால இறைவனுக்கு சாப்பிடக்கூடிய மலரை முகந்து பார்த்ததுனால சிவகுற்றம்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருங்க, அந்த மூக்க அறுத்துட்டார். முகந்து பார்த்த மூக்க ஒரு அரசனுடைய மனைவி, கலட்சங்க நாயனாருடைய மனைவி, அந்த அம்மா வந்து சமண பெண்ணுங்க. அவங்களுக்கு பக்தி எல்லாம் கிடையாது. கோயில் சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. வர வழியில புதுசா ஒரு பூ கிடைக்குது, அதை முகந்து பார்க்கறாங்க. மூக்க அறுத்துட்டார். பக்கத்துல இருந்து பார்த்த இவரு செருத்துணை நாயனார் அலறி அடிச்ச அந்த பெண் அப்படி விழுந்து கிடக்கிற பொழுது அரசர் வந்தவர். அரசர் வந்து என்னன்னு கேட்கிற பொழுது அம்மா வந்து ஒரு பூ எடுத்து முகந்து பார்த்தாங்க. சாமிக்கு இறைவனுக்கு சாப்பிடக்கூடிய மலர், அதனால வந்து மூக்கு அரிஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த மூக்கு முகந்து பார்க்கறதுக்கு எடுத்த கை இதுதானே, முதல்ல இந்த கையை வெட்டணும்னு சொல்லி அவர் கையை வெட்டிட்டார், மனைவியும் கூட பார்க்காம. அதற்கு பிறகு பெருமான் வந்து காட்சி கொடுத்து 2 பேர்த்துக்கும் அருள் செய்யறார். இப்படி எல்லாம் நம்ம பெரிய புராணத்துல இருக்கு. அப்படின்னா பெருமானுக்கு சாற்றக்கூடிய மலர், பெருமானுடைய சாற்றக்கூடிய நிவேதன பொருள் எதா இருந்தாலும் அது வந்து யாரும் வந்து அது சிதைக்க கூடாது. அப்படி அதுக்கு குற்றம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது புராணத்துல இருக்கு. அந்த வகையில தான் இவர் வந்து அந்த யானையை துரத்திட்டு போக போறாரு. அப்படி தீயும் காற்றும் கூடியது போல மிக்க வேகத்தினாலே போய் போர் செய்யும் யானையை வேகத்தினால் தொடர்ந்து பாய்ந்து பற்றுகின்ற சிவந்த கண்களையும் கூறிய நகங்களையும் உடைய சிங்கத்தினை போல கோபத்தால் மிக்கவராய் இந்த யானையை கிட்டினர். கிட்டினர் அந்த யானையை வந்து கொண்டுட்டார். எரிவாய் சிந்தும் மது மேல போய் அந்த யானை மேல போய் ஏறிடுறார். அப்படி குழுங்க பாய்ந்து ஏறார். யானை பிடிச்சு பக்கத்துல போயிட்டா இருப்பான். அடுத்து யானை மேல போய் குலுங்கி ஏறி அந்த யானையை வந்து வீழ்த்துவார். அப்படி ஒரு சிங்கத்தை போல மனுவு கடை அதன் முகத்தில் ஒளி வீசுதலாலும் அது செய்யும் செயலாலும் தீயுமைவது போன்றிருக்கும் மது என்கின்ற சொல்லி வர தன்மை இவர் கடையின் மேலும் ஏற்றப்பட்டது. கருவியினை கையாளும் செயலை கருவிக்குமாம் என்று சொல்லி அப்படி செங்கன்பால் அரியல் அப்படின்னார். சிங்கத்தின் செங்கன் அதன் கோபம் காட்டும் கோபித்த சிங்கம் யானை மேல் பாய்ந்து யானையை வீழ்த்துவதற்கு யாரால முடியும்னா சிங்கத்தால தான் முடியும். சிங்கம் தான் யானையை வந்து வீழ்த்த முடியும். அது இப்ப இவருக்கு போற வேகம் எப்படி இருக்குன்னா ஒரு சிங்கம் புறப்பட்டு போற மாதிரி இருக்கு. அப்படி போற ஆளுநர் பிள்ளையாருடைய தேவாரத்தில் இதை பற்றி சொல்லுங்க. அரியணை போல இந்த 5 என்று சொல்லி சொல்லுங்க. பொருள்களை தொடர்ந்து பற்றும் அப்படின்னார். உண்மையில் மதம் கொண்டதோர் யானையினை நாயனார் கூடி கிடைத்தனராயும் கரி என்றது ஓமை என்று சொல்லி சொல்றார். கண்டவரிது முன் பண்ணல் உரித்த களிரே போலும் மண்டது மன்னலோரும் தடுப்பினும் அடர்த்து சிந்தி துண்டித்துக் கொள்வேன் என்று சுடர்மலு வளத்தில் வீசி கொண்டெழுந்தார்த்து சென்று காலினால் குழுங்க பாய்ந்தார். வேகமா போறார். எல்லாரும் அந்த இடத்துக்கு போனோம்னா அதை கண்ட நாயனார் இது முன்காலத்தில் சிவபெருமான் உரைத்த அந்த யானையே போன்று, பெருமான் வேற யானையினுடைய தோலை வச்சிருக்கிறார் இல்லைங்களா, வலுவூர் என்று சொல்லக்கூடிய பதில, அப்படி யானையே போன்றதாம். தேவர்களும் மன்னவர்களும் தடுத்தாலும் பொருள் கொடுத்தாது மேற் சென்று எதிர்த்து சிந்தி வீழும்படி துண்டித்து கொண்டு விடுவேன் என்று யாரு தடுத்தாலும் நான் நிறுத்த மாட்டேன். அந்த யானையை சென்று அதை மேல் எதிர்த்து சிந்தி வீழும்படி துண்டித்து கொண்டு விடுவேன் என்று சொல்லி ஒலி வீசும் மலுவை பலமாக திரித்து வீசிக்கொண்டு இந்த மலுவை வேகமா வீசிக்கொண்டு மேலே எழுந்து ஆர்ப்பரித்து சென்று காலினால் குழுங்க யானை மீது பாய்ந்தார். முதல்ல வந்து யானை மேல எட்டி பாய்ந்து மேல ஏற, அதற்கு பிறகு துதிக்க வெட்டப்படுறாங்க. யானை மேல பாய்ந்து இப்ப மேல இருக்கிறார். இது முன்பு அண்ணல் உரைத்த களிரே போலுங்க வலிப்பகை களிரே என்றோன்னு சொல்லி சொன்னார். இப்ப வந்து என்னன்னா சிவபெருமான் யானையினுடைய தோலை உடைத்து போத்தினார் இல்லைங்களா, அந்த யானை தான்
அது போலத்தான் இந்த யானை இருக்கிறது என்று சொல்லி இங்க சொல்றார். உங்கள் யானையை காணாத அந்த செயலை கேட்டபோது யானையே வழிபோகின் நினைவு வந்தது, நேரில் கண்டபோது அந்த நினைவு உறுதி பெற்றது என்று சொல்லி சொல்றார். அண்டரும் தேவர்கள் தவத்தால் மிக்க அறிவும் ஆற்றலும் சிலகால் சிவ அபராத முயல்வும் படைத்துள்ளார்கள், அவர்கள் இதற்காக பரிந்து எதிர்த்து வரணும் என்பார். அண்டரும் என்று சொல்லி சொல்றார்கள். அதை என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்டரும் மண்ணுள்ளோரும் தடுக்கினும் அடர்த்தினர். அண்டரும் மண்ணுள்ளோரும் தடுத்து, அண்டர்னா தேவர்கள் என்று சொல்லி, தேவர்கள் தவத்தால் மிக்க அறிவும் ஆற்றலும் என்று சொல்லி சொல்றாரு. தேவர்களும் மன்னர்களும் தடுத்தாலும் பொருட்படுத்தாது, யாரு தடுத்தாலும், தேவர்களே வந்து தடுத்தாலும் நான் நிற்க மாட்டேன் என்று சொல்லி வேகமா போறாருங்க. இந்த யானை அரசரது பக்கத்து யானை ஆதலில் அரசன் சார்ந்து கொண்ட மன்னவர் எதிர்த்து வரணும் என்பவர் மன்னூரோரும் என்று சொல்லி சொன்னார். துண்டித்து சிவாபசாரம் விளைத்த துதிக்கை ஆதலில் அதனை உடனே வேறுபட துணித்து. இப்ப அந்த அம்மாவுடைய கைதான மலர் எடுத்துச்சு, அது மாதிரி இந்த யானையினுடைய துதிக்கை தான் அந்த மலரை புடுங்கி கீழே செஞ்சிருக்கு. அதனால முதல்ல என்ன செய்யறாரு, துதிக்கிய முதல்ல வெட்டுறாரு. ஏன்னா சிவ அபச்சாரம் செஞ்சது எது அப்படிங்கறத முக்கியங்க. இப்ப எச்சதத்தன் என்ன பண்ணாரு, சண்டீஸ்வர நாயனருடைய அப்பா காலால தான் பாலை இடத்தை செஞ்சாரு, காலால எட்டி உதைச்சாரு, அதனால காலை வெட்டினார் முதல். இப்ப அதே மாதிரி இந்த யானை தன்னுடைய துதிக்கையின் மூலமாக மலரை பறித்து சிந்தியிருக்கு. இப்ப சிவ அபச்சாரம் செஞ்சது எந்த ஒரு உறுப்போ அந்த உறுப்பை அவர் பெற்றார். அதான் அது நியதி. தோய்தனை தடக்கை வேல துணித்தனர் அப்படின்னு சொல்லி பின்னாடி வருது. குற்றஞ்செய்த அங்கத்திலேயே முற்பட துண்டிக்க ஒருப்பட்டனர். இதான் வந்து சண்டீஸ்வர நாயனர் அவசர சித்தாவின் காலை செருத்துணையால் அரசன் தேவியார் மூக்கை வார்த்தது, கரட்சிங்கர் தேவியார் கைதடிந்தது, இதெல்லாமே அந்த காரணம் தான். அதே மாதிரி இன்னொரு நாயனார் நமக்கு கலிக்கம்ம நாயனார் என்ன பண்ணார், அவர் எப்பொழுதும் அடியார்களுக்கெல்லாம் சிவ பூஜை பண்ணுவார், வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து பாத பூஜை பண்ணுவார். அப்படி பாத பூஜை பண்ணி கொண்டு செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவர் அடியார்கள் வரிசையா நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்படி வரிசையா நின்றுட்டு இருக்கிற பொழுது இவர்கிட்ட முதல்ல இவர்கிட்ட வேலைக்கு இருந்தவர் இப்ப அடியாரா இருக்கிறார். அவர் அடியாரா இருந்தா அவரும் வந்து வரிசையில் நிற்கிறார். வரிசையில் நிற்கிற பொழுது எல்லாத்துக்கும் அப்படியே அம்மா வந்து நீர் வார்ப்பது. எப்பொழுதும் பாத பூஜை எப்படி செய்யணும்னா, ஒரு வீட்டுக்கு பெரியவங்க வராங்கன்னா பெண்கள் நீர் வார்க்கணும், ஆண்கள் என்ன செய்யணும், அந்த காலால அப்படி கழுவி விடணும். இதுதான் பாத பூஜை செய்யக்கூடிய முறை. பெண்கள் காலை தொடக்கூடாது, அவங்க வந்து நீர் பார்க்கணும். ஆண்கள் என்ன செய்யணும், அந்த வீட்டுக்கார ஐயா காலை வந்து கழுவணும். இதுதான் பாத பூஜை செய்யக்கூடிய முறை. வயதான பெண்கள் அதை செய்வாங்க, அது ஒன்றும் பெரியதில்லை. ஆனா முறைங்கிறது இதுதான். அப்படி அந்த அம்மா கரகத்தை எடுத்து நீர் பார்த்து கொண்டு வருவாங்க. அப்படி வர்ற பொழுது மேல அண்ணாந்து பார்ப்பாங்க, இவங்கிட்ட வேலை செஞ்சவருக்கு நாம வந்து பாத பூஜை பண்றதான அந்த அம்மா மனசுல நினைக்கிறாங்க, நம்ம கிட்ட வேலை செஞ்சவர் தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு நிமிஷம் தாமதம் ஆகுது. உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம கிட்ட வேலை செஞ்சவர்கிறதுனால இவ வந்து நீர் பார்க்கறத நிறுத்திட்டா, அதனால வேகமா வந்து கையை வெட்டிட்டு அந்த கரகத்தை அவரே எடுத்து மீண்டும் வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவர் நீர் பார்த்து கொண்டு வந்து பாதப்பட்டுக்கணும். இது கலிக்கம்ம நாயனாருடைய புராணத்துல இருக்கு. அப்ப எந்த உறுப்பு சிவாபச்சாரம் செஞ்சதோ அந்த உறுப்பை தரிப்பது அப்படிங்கிறது அந்த காலத்துல அப்படி இருந்தது. புராணம் வந்து ரொம்ப கடுமையா தான் இருக்கும். கடுமையா இருக்கும்னா சரியா இருக்கும். ஆமா, அந்த நெறியில நிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நாயன்மார்கள் தான் நிக்க முடியும். நம்ம வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் நாயன்மார்கள் இருந்திருக்கிறாங்க, நம்மெல்லாம் அப்படி தொழில் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா செய்ய முடியாது. அவங்களுடைய பெருமை வேறு, நம்மளுடைய சிறுமை வேறு. அதான் செயற்கரிய செய்வர் பெரியர், சிறிய செயற்கரிய செய்கலாதான் இருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பேர் பெரிய புராணம், பெரியவர்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து சாதாரணமாக செய்யக்கூடிய வேலையை நம்மளால செய்ய முடியும், அவங்களால செய்வாங்க. அதான் இப்ப வந்து அப்படி தடக்கை வீட துணித்த கையனை துணித்த காரணம் இந்த
கை அப்படிங்கிறது யானைக்கு என்ன, யானைக்கு கை அப்படின்னா தும்பிக்கை தான் கை. தும்பிக்கையை தரித்ததுக்கு என்ன காரணம்? தான் தும்பிக்கை தான் மலரை பறித்து கீழே செல்கிறது. அதனால முதல்ல அதை தரித்தார். கையினை துணித்த போது கடல் என கதறி வீழ்ந்து, அந்த யானைக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படி துதிக்கி அருந்து கீழே விழுகின்ற பொழுது யானை அப்படியே துடிச்சு போச்சு. அதான் சொல்றாரு, கையினை துணித்த போது கடல் என பாய்தலும் இசையாகும். அப்படி வேகமா பாய்ந்து பாய்தலும் இசை கொண்டிருக்கும் பகரை கொண்டு சீறி காய்தலுள் குமிழ்கண் வேடம் தெரிந்து மேல் கதுவே அச்சம் தாய் தலையன்பின் முன்பு நிற்குமே தகைந்து பாய்ந்து தோய்தனை தடக்கை வீழ மலுவினால் துணித்தார் தொண்டர். என்ன பண்ணார்னா, பாய்ந்த உடனே மேலிருந்து செலுத்துகின்ற பாகரை மேற்கொண்டும் சீரிக்காயும் நெருப்பினை மூலிம்படி சிவந்த கண்ணுடன் அந்த யானைக்கு எப்படி இருந்தது? கோபம். இந்த யானை என்ன செஞ்சுச்சு அப்படின்னா, இவர் மேல் பாய்ந்து தாவ, இவர் மேல யானை மேல எட்டி குதிச்சாரு. இந்த யானை இவரை தாக்குறதுக்காக இவர் மேல பாய்ந்து தாவறதுக்கு வேகமா வருது. அப்படி வருகின்ற பொழுது சொல்றாரு பாருங்க, பாய்ந்து நிலந்தோறும் நீண்டார் ஒப்பற்ற பெரிய துதிக்கை வீழும்படி தொண்டர் மடுவினாலே துணித்தார் அப்படிங்கிற. அப்படி அந்த யானை இவரை தாக்க வருகின்ற பொழுது அந்த மலுவின் மூலமாக துதிக்கி அப்படியே துண்டித்து கீழே விழுந்துருச்சு. அந்த துதிக்கிய அப்படியே கீழே விழுந்துருச்சு. அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அச்சம் தாய் தலை அன்பின் முன் நிற்குமே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அதாவது நமக்கு பயம் அப்படிங்கிற தாயினது தலையன்பின் முன்னே அச்சம் எதிர்த்து நிற்க வல்லதோ அப்படின்னா நில்லாது. ஒரு தாயினுடைய அன்புக்கு முன்பாக எந்த ஒரு பயமும் இருக்காது. தாய் தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது துன்பம்னா எதை கண்டும் பயந்துக்க மாட்டா இல்லைங்களா? எத்தனை தாய்மார்கள் குழந்தைய ஒரு மடுவுல போய் இறங்கிடுது ஆள் அதிகமா இருக்கிற இடத்துல. ஆனா அந்த தாய்க்கு நீச்சல் தெரியாது. ஆனா அவன் பார்த்துட்டு இருக்க மாட்டான். என்ன செய்வா? வேகமா போய் காப்பாற்றணும் அப்படிங்கிற வேகத்துல அவ உயிரும் போனாலும் பரவாயில்லைன்னு போய், அதான் அச்சம் தலையன்பின் முன் அச்சம் தாய் அன்பின் முன் அச்சம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி நாயனாருக்கு என்னன்னா, எலிபந்த நாயனாருக்கு எப்படியாவது அந்த யானையை பழி வாங்கணும். ஏன்னா இந்த சிவகாமி ஆண்டாருடைய மலரை கீழே பறித்து சிந்தியதனால, அதனால அந்த இடத்துல அச்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அதான் அச்சம் தாய் தலை அன்பின் முன்பு நிற்குமே அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படின்னு நிற்காதுன்னு சொல்லி அர்த்தம். ஆமா, தகைந்து பாய்ந்து தோய்தனை தடக்கி விழ மலுவினால் துணித்த தொண்டர் என்று சொல்லி அப்படியே மலுவின் மூலமாக அந்த துதிக்கையை அறுத்து வீழ்த்தினார் என்று சொல்லி சொன்னார். விசை கொண்டு வைக்கும் பாகர், மேலிருந்து யானையை செலுத்தும் கடமை கொண்ட பாகர் தன்னை வசைப்படுத்தி செல்லும் பாகர் தன் மேலிருந்தும் அவர்களை அடக்கப்பெறாது. பாகர்கள்லாம் இருக்கிறாங்க, யானை பாகர் முட்டுக்கால் பாகர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களால அதைய ஒன்னும் செய்ய முடியல. தடல் குமிழ்கண் வேலம், யானையினது இயல்பால் சிவந்த கண் கோபத்தால் பின்னும் மிகச் சிவந்தது என்று சொல்லி அப்படியே ஒரு தீ உமிழ்வது போல அந்த யானையினுடைய கண்கள் இருந்தது என்று சொல்லி சொன்னார்கள். அச்சம் தாஜலையன்றும் இந்த கூட்டு அச்சம், யானை தம் மீது தாவி பாய்கின்றதனால் தம் உயிருக்கு இறுதி நேரிடும் என்ற அச்சம். யானை தாக்கணும் நம்ம தாங்குவோமா அப்படிங்கிற பயம் அவருக்கு இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, தாயின் தலையன்பு போன்ற தலையன்பு இங்கு அடியார் பணிக்கு வரும் முட்டுப்பாட்டை நீக்குதலில் வைத்த தலையன்பனை குறித்தது. அடியார்களுக்கு அந்த அடியார் பணிக்கு வரக்கூடிய முட்டுப்பாட்டை இடையூற்றை நீக்குவதற்கு வைத்த தலையன்பு என்று சொல்லி சொல்றார். இவ்வாறு அடியாருக்கு தாயினும் இணைய இறைவனது அன்பின் முன் யாமையினது பகமை என்ன செய்ய வல்லது முன்னிற்குமோ என்று பொருள் அது பொருந்தாது என்று சொல்லி சொல்றார். தடக்கை வீழ துணித்தார், கையினை துணித்த காரணம் அதை என்ன காரணம் முதல்ல நம்ம சொல்லிட்டு இல்லைங்களா, அதை பறித்து வீழ்த்தியதனால யானையினுடைய கையினை வீழ்த்தது. கையினை துணித்த போது கடல் என கதறி வீழ்ந்து மைவரை அணைய வேலம் புரண்டிட மருங்கு வந்த வெய்யகோள் பாகர் மூவர் மீசை கொண்டார் இருவராக ஐவரை கொன்று நின்றார் அதுவரை அணையதோலார். இப்ப அந்த யானை பாகர் குத்துக்கால் பாகர்கள் மொத்தம் 5 பேருங்க. இந்த 5 பேரத்தையும் அவர் கொன்று மீட்டார். ஏன் அப்படின்னா,
அந்த யானையை அவங்க வழி நடத்தினது சரியில்லை என்று சொல்லி இப்ப யானையும் கொண்டாச்சு, பட்டத்து யானையும் குத்துக்கால் பாகர்களையும் கொண்டுட்டார். அதான் சொல்றார், துதிக்கையினை தொண்டர் துணித்த போது கடல் போல கதறி கீழே விழுந்த கரிய மலை போல அந்த யானை புரள அதன் பக்கத்தை வந்த வெவ்விய குத்துக்கோள் பாகர் மூவரும் யானை மேலிருந்து செலுத்திய பாகர் இருவருமாக ஐவரையும் அரிய மலை போன்ற தோளுடைய நாயனார் கொன்று நின்றார். குத்துக்கால் பாகர்கள் 5 பேரும் இறந்தாச்சு, யானையும் இறந்தாச்சு என்று சொல்லி கடலென கதறி கடல் போல இறைத்து மலை போன்ற யானை கடல் போல கதறிட்டு என்று சொல்லி சொல்றார். அப்படியே மலை போல இருந்த யானை இப்ப கடல் அலை போல கதறி கீழே விழுந்தது என்று சொல்லி புரண்டிட என்று சொல்லி சொல்றார். மருங்கு வந்த வெய்யக்கோள் பாகர் யானைக்கு முன் ஒருவனும் இரு பக்கங்கள் இருவருமாக 3 பாகர்கள் குத்துக்கோள் யானையோடு வருவது வழக்கு. குத்துக்கோள் முன்னும் பக்கத்தும் வருவாரை விளக்கவும் யானையை வலுப்படுத்த உதவுவது. பெரிய மத யானையும் புத்தி வசப்படுத்தும் கோலாதலின் வெய்யக்கோள் என்று சொல்லி சொல்றாரு. ஐவரை கொன்றார் அப்படின்னா அதுவரை அணையதோளார் என்ற சொல் நயமும் இங்கு சொல்றாரு. இப்ப யானையை கொண்டாச்சு, குத்துக்கோள் பாகர்களை ஐவரையும் கொண்டாச்சு. வெற்றுண்டு பட்டு வீழ்ந்தார் ஒலியமற்றுள்ளார் ஓடி மட்டவில் தொங்கல் மன்னன் வாயில் காவலரை நோக்கி பட்டவர்த்தனமும் பட்டு பாகரும் பட்டார் என்று முட்டாளீர் கடிதவுக்கு முதல்வனுக்கு உரையும் என்றார். இறந்ததால் கோலம் மீறி இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அரசனுக்கு சார்ந்தவங்க இருப்பாங்க. எல்லாரும் போய் இப்ப அரசன்கிட்ட சொல்றாங்க, இப்போ பட்டத்து யானையும் போயிருச்சு, இறந்துட்ட ஒருத்தர் கொண்டுட்டான், இன்னொன்னு குத்துக்கால் பாகர்களையும் கொண்டுட்டான். அப்படின்னா சிவனடியார் ஒருத்தர் இப்படி இடையூறு செஞ்சதுனால யாரும் சொல்ல, பட்டத்து யானையை கொண்டுட்டாங்க அப்படின்னா வேற பகை அரசர்கள் யாரோ வந்திருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அது புகழ்ச்சோழருக்கு எப்படின்னா அவருக்கு பகையரசரே கிடையாது அப்படின்னா அவர் ஒரு பெரிய முடியரசர், வெற்றி அரசர். அவரை எதிர்த்து நின்று போர் செய்யக்கூடிய அளவுக்கு அங்க யாரும் கிடையாது. அதான் சொல்ற, வெட்டுண்டு பட்டு வீழ்ந்தாருடைய மற்றுள்ளோர் ஓடி, வெட்டியதால் பட்டு வீழ்ந்த பாகர்களுடைய வேறுள்ளவர்கள் ஓடி போய் வாசலிலேயும் மாலை அணிந்த அரசரது அரண்மனை முன்பாக நின்று வாயில் காவலரை நோக்கி சொல்றாங்க, சிலரால் பட்டவர்த்தன யானையும் பட்டது பாகரும் இறந்து பட்டனர் என்று அந்த நீவின் சேர விரைவில் சென்று அரசருக்கு சொல்லுங்கள். அரசனுடைய இதுல அரண்மனையில போய் சொல்றாங்க, சீக்கிரமா போய் அரசன்கிட்ட சொல்லுங்க, பட்டத்து யானையை ஒரு சிலர் சேர்ந்து கொண்டுட்டாங்க, குத்துக்கால் பாகர்களையும் கொண்டுட்டாங்க, நீங்க உடனே போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது மற்றுள்ளோர், அதாவது மிகுந்த எஞ்சிய ஏனையோர் என்று சொல்லி செப்பினார் பாகர் என்று சொல்லி அறிவிக்கும் பொறுப்பு வாய்ந்தவர்கள் கேட்ட செய்தியை அரசம்பால் அறிவிப்பது. பட்டவர்த்தனமும் பட்டு பாகரும் பட்டார் என்று. பட்டவர்த்தனம் பட்டத்து யானை, அதான் பட்டவர்த்தனம் பேரது. இப்படி போய் அரசங்கிட்ட சொல்றாங்க. அரசங்கிட்ட எப்படி சொல்றாங்க பாருங்க, மற்றவர் பொழிந்த மாற்றம் அணிக்கடை காப்போர் கேலாம் கொற்றவன் தன்பால் வந்து குறைகள் பணிந்து நின்று பற்றடர் இலாதாய் நின்பொற் பட்டமார் யானை வீழ செற்றனர் சிலராம் என்று செப்பினார் பாகர் என்றார். அது மணிகட்டி வாயில் காப்போர் கேட்டு அரசரிடம் போய் சொல்றாங்க. அவரது திருவடியில் விழுந்து வணங்கி வீர கலரணிந்து அடியில் பணிந்து நின்று பற்றனர் இல்லாதாயிரம் அப்படின்னா பகைவர் இல்லாதவரே பகைவர் இல்லாதவர் என்ன, அவரை எதிர்த்து யாரும் போர் செய்யறதுக்கு அங்க ஆள் இல்லை. அதாவது பகைவர் இல்லாதவரே உம்முடைய பொற்பட்டம் அணிந்த பெரிய யானை வீடும்படி சிலர் கொன்றார்களாம். உங்களுடைய பொன்னாலான பட்டத்தை அணிந்த ஒரு பட்டவர்த்தனை யானை வீடும்படியாக சிலர் கொன்றார்கள் என்று சொல்லி யானை அந்த பாகர்கள் எல்லாம் போய் சொல்றாங்க. குறைக்கலன் சத்திக்கும் வீரக்கலன் அதனை அணிந்த அடிக்காயிற்று அரசரது வெற்றியை குறித்தது. மேற்பாட்டில் மட்டவில் தொங்கல் என்றதும் இக்கருத்துப்பட்டது. பற்றளர் இயலாதாய் அப்படின்னா அரசனுக்கு அவருடைய வெற்றி வீரத்தை பறைசாற்றுவதாக இருக்கக்கூடிய ஒரு சொல் என்று சொல்லி, பொற்பட்டம் பொன்னாளி என்ற யானை நெற்றிலையும் பட்டம் என்று சொல்லி, செற்றனர் சிலராம் சிலர் செற்றனராம் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒருத்தர் இதை செய்ய முடியாது இல்லையா, அதனால அவ என்ன சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னா யாரோ 2-3 பேர் சேர்ந்து ஒரு சிலர் சேர்ந்து யானையை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
இது உலக இயல்பு. பலர் அல்ல சிலரே என்று சொல்லி அப்புறம் சொல்ற வலவனும் கேட்ட போதில் மாறின்றி மங்காக்கின்ற கிளர்மனை தோல் அலங்கள் சுரும்பினம் கிளர்ந்து பொங்க வளவில் சீற்றத்தினாலே யார் செய்தார் என்றும் கேளாம் இளவரி ஏறு போல எழின் மணிவாயில் நீங்கி அப்படியே ஒரு இளம் சிங்கம் போல வரார். யாருன்னு கூட கேட்கல, வேகமா குதிரையில வரார். ஏன்னா யானை இறந்து போச்சு. இப்ப வேகமா வர்றதுதான் எதுல வரணும்? குதிரையில தான் வரணும். இப்ப அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் இந்த கார் எல்லாம் கிடையாதுங்க. BMW காரோ அல்லது பென்ஸ் கார் எல்லாம் அந்த காலத்துல கிடையாது. எல்லாமே இப்பவுமே அதுதானே, கார்ஸ் பவர் அப்படிங்கிறது தானே, அது குதிரை திறன் அப்படிங்கிறது தான். அத வேகத்துக்கு அப்படின்னா குதிரை தான் அந்த காலத்துல. அதாவது சுந்தரமூர்த்தி சாமிகள் பெருமாண்டு கேட்டார், காற்றணைய கடுபொறிமா வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. காற்றை விட வேகமா போற மாதிரி குதிரை எனக்கு வேணும்னு கேட்டார் சுந்தரர் நாகைக்காரன பதிகத்துல. அவன் காத்தை விட வேகமா போகணுமா, முப்போதும் கறிவரவு நெய்சோறு வேண்டும்னாரு. அப்புறம் காற்றணைய கடும்பொறிமா ஏறுவது வேண்டும் அப்படின்னாரு. கடல் நோய் காரணத்து மேவி இருந்தேரே அப்படின்னு. காத்தை விட வேகமா போகணுமா, அப்பவே கேட்டிருக்காரு சுந்தரர். நம்ம அப்படி போறாங்க இல்லையா, நம்ம பசங்க 2 வீலர்ல போறது கார்ல கூட அவ்வளவு வேகமா போக முடியாது. 2 வீலர் போறது அப்படி போறாங்க, 200 மேல போவாங்க. அப்ப அந்த மன்னன் வேகமா வரணுங்கிறதுக்காக யானையில் ஏறி வர்றாரு. வலவனும் கேட்ட போது, வலவன்னா சோழன் அர்த்தங்க, தென்னா பாண்டியன் அர்த்தம், வலவன்னா சோழன் அர்த்தம். அப்படி சோழரும் அதனை கேட்ட போது எதிரொருவரும் என்று உலகத்தை தனிக்காக்கின்ற கிளர்ச்சியுடைய மணிகள் அணிந்த தோளில் உள்ள மாலையில் வைத்த வண்டுகள் ஆராவாரித்து எழும்படி. இந்த வேகத்துல அப்படி மாலை அணிந்திருக்கிறார், மலர் மாலை, அதுல வண்டுகள் எல்லாம் இருக்கு. அந்த வண்டுகள் எல்லாம் எழுந்து அப்படியே வேகமா பறக்க ஆரம்பிச்சிருச்சான். இதனை செய்தவர் யாவர் என்றும் கேளாது மணிவாயில் இலை ஆண் சிங்கம் போல நீங்கி வர. இது ஆண் சிங்கம் போல அந்த வாயில இருந்து அப்படி வெளியில வர்ற மாறின்றி மண்காக்கின்ற பற்றாளர் ரதியா என்று சொல்லி வாயில் காவல் கூறியது. யார் செய்தார் என்றும் கேளாது. யார் செஞ்சான்னு கேட்கல. அப்படின்னா ஒரு வீரன் யாரா இருந்தா என்ன, நம்ம சென்று போர் செய்து அவனை வீழ்த்துவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. வேற சாதாரணமா கொஞ்சம் பயந்துக்கிறவனா இருந்தா எந்த நாட்டு அரசன் நம்மளோட கொஞ்சம் தெரியாதா, எதுக்கு நாம கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாமா அப்படியெல்லாம் போகும். ஆனா இந்த அரசர் அப்படி அல்ல. யாரா இருந்தா என்ன, நமக்கு வலிமை இருக்கு, அவனை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதான் யாருன்னே கேட்கிறோம். நம்மால் கொஞ்சம் சாதாரணமான இருந்தா மோதி பார்ப்பான், இல்ல கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தா சரி என்ன பண்றது, ஏதாவது நடந்து போச்சு அப்படின்ட்டு போயிடுவான். அது மாதிரி எல்லாம் இல்லை. பொருட்சோழர் அப்படின்னா நல்ல ஒரு பட்டத்தரசர், நல்ல அது பற்றளர் பற்றளர் இல்லாதாய் அப்படின்னா எதிரிகளே இல்லாத அரசர். எதிரிகளே இல்லாத அரசன் என்ன, யாரும் அவருக்கு பகைவர்களா இருக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா அவர் தான் அங்க வீரமிக்கவரா இருப்பார். அந்த மாதிரி அரசர். அதனால யாரு செய்தார் என்றும் கேளாம் அப்படின்னு. யாரு செஞ்சாங்கன்னு கேட்கலாம். அப்படி கேட்டுட்டு போனா வீரத்துக்கு இழுக்கு. ஒரு வீரன கழகம் என்ன, யாரா இருந்தாலும் போய் பேஸ் பண்ணணும். அதுதான் வீரன கழகம். அப்படி கோபமிக்க காரணத்தால் தமது உள்ளத்தை கவர்ந்து எழுந்தவையின் சொல்றாரு. உள்ளம் கவர்ந்தெழுந்து ஓங்கு சினம் காத்து கொள்ளும் குணமே குணமென்க என்று சொல்லி அடுத்த சொல்றாரு. சிலராம் என்று சொல்லி சொன்னார். இலாரி ஏறு போலன்னார். கிளர்ச்சிங்கமாயும் போருக்கு இங்கனம் கிடையாது. ரொம்ப கிழட்டு சிங்கமா இருந்துன்னு வைங்களேன், இவ்வளவு வேகமா போருக்கு போக முடியாது. இளஞ்சிங்கம் போல போனார். அதான் சொல்ற இளவரி அப்படின்னு சொல்லி. மணிவாயில், மணி கட்டிய வாயில் என்று சொல்லி சொல்றார். மணி ஆராய்ச்சி மணி. இது ஆராய்ச்சி மணி நம்ம மனுநீதி சோழருடைய சரீரத்தில் பார்த்தோம் இல்லையா. மக்களுக்கு உயிர்களுக்கு ஏதாவது துன்பம் என்று சொன்னா அந்த ஆராய்ச்சி மணி அடிச்சா ஏதோ துன்பம் வந்துடுச்சு அப்படின்னு அரசனுக்கு அறிவிக்கும். மனுநீதி சோழருடைய அரண்மனையில அது வரைக்கும் அந்த மணி அடிச்சதே இல்லை. அது வரைக்கும் அந்த கட்டியதுல இருந்து அடிச்ச ஒரே ஒரு இடம் அந்த சரிதம் நடந்த பொழுதுதான். அந்த இளங்கன்று தேர் சக்கரத்தில் விழுந்த பொழுதுதான் அந்த பசு போய் மணி அடிச்சதுதான் முதல் கடைசி. அதான் அதுக்கு முன்னாடியே அடிச்சதில்லை, அதுக்கு பின்னாடியும் அடிச்சதில்லை.
தந்திர தலைவர் தாமும் தலைவந்தன் நிலைமை கண்டு வந்துரச் சேனை தன்னை வழிவிரைந்து எழமுன் சாற்ற அந்தர தகலமெல்லாம் அணிருகில் பதாகை தூப்ப எந்திர தேருமாவும் இடை களிருமாகி தந்திர தலைவர் தாமும் அப்படின்னா ராஜதந்திர தலைவர்கள். ஒரு அரண்மனைனா ராஜாவுக்கு ராஜதந்திர தலைவர்களெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அமைச்சர்களும் தன் தலைவராகிய அரசரது நிலையை கண்டு வந்து ராஜாவுடைய நிலைமை பார்க்கிறாங்க. சேனையை மிக விரைந்து எழுந்து சேரும்படி முன்னே பறைசாற்றவே சேனைகள் எல்லாம் அழைத்து கொண்டு வராங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய பக்கத்து நாட்டு அரசன் தான் வந்துட்டான், அவனை சந்திக்க போனோம், அவங்கள்ட்ட போர் செய்ய போனோம்னு நிறைய சேனைகள் எல்லாம் வராங்க, கூட போர் படைகள் எல்லாம் கூட வருது. அப்படி வரை சாற்றவே அழகிய துகில் கொடிகள் பூமியின் மேலிடமாக ஆகாய வெளியெல்லாம் தூத்து நிறைய எந்திர தேர்களும் குதிரைகளும் இடையிலேயே யானைகளும் ஆகி அப்படியே தேர்கள் யானைகள் குதிரைகள் எல்லாம் அப்படி வருது. அத்தனை பேர் வராங்க. இங்க வந்து பார்த்தா தானே அவரு யாருன்னு தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு பக்கத்து நாட்டு அரசன் தான் வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டானாருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம போருக்கு அவன் அழைக்கிறான், நம்ம போருக்கு போகணும்னு சொல்லி சேனா படை தளபதிகள் யானைகள் குதிரைகள் தேர்ப்படைகள் எல்லாம் கூட வரும். அப்படின்னு ஒரு வேகமா அங்க எங்கிருந்து உறையூர்ல இருந்து எங்க வராங்க, கரூருக்கு வராங்க. கரூர் வந்து சோழ மன்னர்கள் முடிசூட்டக்கூடிய இடங்கள்ல கரூர் ஒண்ணுங்க. அப்படி அந்த கரூருக்கு வராங்க. தந்திர தலைவர் அரசாங்க தந்திரம் அமைச்சரில் சேனை காரியம் பார்ப்பவர் சேனை தலைவர் சொல்லுவாங்க. அதாவது சேனை தலைவர் அப்படிங்கிறோம் இல்லையா, சேனை தலைவருங்கிறது ஒரு சமுதாயமே இருக்குது திருநெல்வேலி மாவட்டம். அவங்க வந்து அரசனுக்கு வந்து மந்திரிகளாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க சேனை தலைவர் அப்படின்னு. தலைவன் அரசன் தலைமை அளவில் சீற்றம் கொண்டு போருக்கு புறப்பட்ட நிலை தலைவர் ஏவாமலே அவரது குறுப்பறிந்து உரியன செய்தல் தந்திர தலைவர் கடமையாம் என்று சொல்றார். தலைவர் சொல்லாமே செய்யணும். தந்திர தலைவர் அரசன் வந்து எதுவும் சொல்லல, அவர் பாட்டுக்கு போயிட்டார், அவர் பாட்டுக்கு குதிரையில் ஏறி போயிட்டார். இந்த சேனை தலைவர் இருக்கிறார் பாருங்க, அவர் தான் எல்லாத்தையும் அழைத்து கொண்டு வர்றார். வந்துற தலைவர் தாமும் வந்து என்று சொல்லி அந்தர தகலம் ஆகாய வழி தூர்ப்பு என்று சொல்லி எந்திர தேர் எந்திரங்களை கொண்ட தேர்கள் எந்திரங்களால் இயக்கப்படும் தேர்கள் அந்த காலத்திலே இருந்திருக்கு பாருங்கள. மிஷினரி எல்லாம் அந்த காலத்திலேயும் கொஞ்சம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. எந்திர தேர் அப்படிங்கிறார். ஆமா, பகைப்புடத்தின் மேல் படைகளை வீசும் எந்திரங்களை கொண்டு தேர்களை என்றும் தொடர்கின்றது என்று சொல்லி சொல்றார். வீசும் எந்திரங்கள் முன்னால் தமிழர்கள் போரில் வழங்கினர் என பழைய இலக்கியங்களில் அறிகின்றோம் என்று சொல்லி குதிரைப்படையோட அப்படியெல்லாம் வர்றாங்க. வில்லோடு வேல்வால் தந்து பிண்டிபால் அங்கன் மிக்க வல்லேலம் அசலம் நேமி மடுக்கடு கடை முன்னான பல்வடை கடன்கள் பற்றி பைங்கடல் வரைந்த வன்கண் எல்லையில் படைஞர் கொட்பொற்று எழுந்தனர் எங்கும் எங்கும் வில்லோடு வேல் வால் தண்டு பிண்டி இதெல்லாம் போர் படைகள் எல்லாம் வராங்க. சங்குடனே தாரை அப்புறம் காலம் மிக்க ஒலி முழங்கும் பேரிகை வெங்கூருடைய பம்பை கண்டை பெரிய துடி இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து அப்படி பெரிய ஒலியோட வாத்திய விசேடங்களோட போர்ப்படைகள் எல்லாம் அப்படி நெருங்கிய சிறப்பினாலே மேகங்கள் நிறைந்த ஆகாயத்தின் கிளர்ச்சியில் கீழ்ப்படுமாறு அப்படியே எல்லா பக்கமும் அப்படியே ஒரு போர்ப்படைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொல்றாருங்க. வில்லோடு இதெல்லாம் வந்து போர்ப்படைகள் வரக்கூடிய ஒரு இது. தூரிய இந்த படத்தனுங்க தூரிய துவைப்பு சங்கோடு தாரை காலம் தலங்கொழி முழங்கு மேறி வெங்குரற் பம்பை கண்டை வியன் துளி திமிலை தட்டி பொங்கொழி சின்னமெல்லாம் பொறுபடை மிடைந்த பொற்பின் மங்குள்வான் கிளர்ச்சினான மருங்கெடுந்து இயம்பி மல்க சங்கோடு தாரை இதெல்லாம் சங்கு வாத்தியங்கள் தாரை காலம் இப்படி எல்லாம் வந்து ஒளி முழங்கிய பேரிகள் போர்ப்படைகள் அப்படி வருகின்ற பொழுது இதெல்லாம் இசைத்துக் கொண்டே அப்படியே வர்றாங்க. தூரிய துவைப்பு முட்டும் சுடற்படை ஒளியும் மாவின்
தார்மணி இசைக்கும் வேள முழக்கமும் கடந்தேர் சீரும் வீரதம் செலுக்கினார்க்கும் மிக்கெழுந்து ஒன்றாம் எல்லை காருடன் கடைநாள் பொங்கும் கடலெனக் கழித்ததென்று அப்படியே சூரிய துவைப்பு முட்டும் சுடற்படை ஒளியும் ஆவின். அப்படி வாத்திய ஓசையும் அப்புறம் தாங்குகின்ற ஒளியுடைய படைக்கலன்களினுடைய ஒளி, குதிரைகளினுடைய கழுத்து மாலை மணிகள், குதிரை எல்லாம் வர்றதுனால அந்த கழுத்துல அறிந்திருக்கிற மாலையில மணிகள் எல்லாம் தொங்கப்பட்டிருக்கும். இந்த மணியினுடைய சத்தம், யானைகளுடைய முழக்கம், தேர்களுடைய ஆரவாரம், படை வீரர்களுடைய ஆர்ப்பு அப்படியே கிளம்பி எழுந்து ஒன்றாக கூடிய போது எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த இடம் ஊழி காலத்திலே ஊழி பெருமேகமுடனுடனே போகும் கடல் போல ஒரு பெரிய ஊழி காலத்துல கடல் வந்து பொங்கி எழுகின்ற பொழுது எப்படி ஒரு பெரிய சத்தம் கேட்குமோ அது மாதிரி ஒரு சத்தத்தோட அந்த சேனைகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி சொல்றார். பன்னொரு முறுப்பும் நான்கில் பறந்தது சேனை எல்லாம் மண்ணிடை இருகான் மேன்மேல் வந்தெழுந்து அதுபோல் தோன்ற தன்னலை கவிகை மன்னன் தானவன் தொடரத்தானோ அன்னலம் புறவி மேற்கொண்டு அரசமா வீதி சென்றான். இப்ப அரசு வீதிக்கு அங்க வந்தாச்சு. பண்ணப்பட்ட 4 வகை உறுப்புகளினால் பறந்தெழுந்த சேனையெல்லாம் உலகத்து அறிவை செய்யும் ஊழிக்காற்று மேன்மேல் வந்தெழுந்தது போல தோன்ற, அப்படியே பெரிய ஊழிக்காற்று வந்தது போல தோன்ற அந்த சேனை நம்மை பின்தொடர்ந்து வர தாம் ஒரு பெருமை பொருந்திய குதிரையின் மேல் ஏறி குளிர்ந்த கருணை பொருந்திய இந்த கொற்றக்குடைய அரசர் அரசமா வீதியிலே அப்படி என்ன செய்யறாரு, அவர் அரசர் அரசமா வீதியிலே குதிரை மேல் ஏறி குதிரையின் மேல் ஏறி குளிர்ந்த கருணை பொருந்திய கொற்றக்குடையுடைய அரசர் அரசமா வீதியிலே சென்றார். இப்ப அரசமா வீதிக்கு அரசர் அங்க போயிட்டார். அப்படி இப்ப எல்லா படைகள் எல்லாம் இருக்குது. இப்ப அரசர் வந்து முன்னாடி அங்க போய் நிற்கிறார். தன்னணி கவிகை மன்னன் அரசர் பகைவு மேல் சென்று செயல் பிறரின் அழிவு கருதாது தமது குடி காத்தலாகிய தன்னலியின் செயலாம் என்பது கருத்து. தன்னலி கவிகை மன்னன் தன்னை குடிகளை எல்லாம் காக்கக்கூடிய அரசன் என்று சொல்லி சொல்றாரு. தன்னலி அப்படிங்கிறது அரசர்கள் செல்வதற்கு அமைந்த வீதி. அது அரச தலைநகரில் ஒன்றாதலின் பல வகையான மாறுபாடு விளையாவண்ணும் பல வகையினருக்கும் உரிய நோய் வெவ்வேறு பற்பட தெருவுகள் அமைந்தது என்று சொல்லி சொல்றாரு. இப்ப அங்க போயிட்டார் அவர். கடுவி செய்முடுகி போகி களிற்றொடும் பாகர் வீழ்ந்த படுகளங்குருகச் சென்றான் பகை புலத்து அவரை காணான் விடுசுடர் மறுவொன்றேந்தி வேறொரு தடக்கை தாயர் அடுகளில் என்ன நின்ற அன்பரை முன்பு கண்டார். அருமையான இடம். இதுக்கு அடுத்த பாட்டு ரொம்ப நல்லா. இவர் என்ன நினைச்சிட்டு போறார் அப்படின்னா, யாராவது பகைவர்கள் நிறைய இருப்பாங்க அப்படின்னு போறார். அங்க போய் பார்த்தா இப்ப அப்படி குதிரை மேல உட்காந்து அப்படி பாக்குறாரு. அப்படி திரும்பி பாக்குறாரு. ஒருத்தரையும் காணும். ஒரே ஒருத்தர் மட்டும் நிக்கிறார். யாரு? அங்கதான் அவரு எரிபத்த நாயனார் நின்று இருக்கிறார். மதுவோட நின்று இருக்கிறார். அந்த யானைக்கு வந்து ஒரு துதிக்கி இருந்துதான். இவருக்கு வந்து இவரை பாக்குறதுக்கு எப்படி இருக்குதாப்பா, 2 துதிக்கையோட நிக்கிற யானை மாதிரி இருக்கிறார். 2 கை இருக்குது இல்லையா, ஆனா 2 துதிக்கையோட நிக்கக்கூடிய ஒரு யானைய அரசன் இப்ப பார்க்கிறார். இது மாதிரி ஒரு யானை அவர் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஆமா, இப்ப ஏதோ ஒரு பெரிய எதிரிகள் இருப்பாங்க, பகைவர்கள் இருப்பாங்க அப்படின்ட்டு வர்ற. அங்க பார்த்தா யானை இறந்து கிடக்குது. குத்துக்கால் பாகங்கள் எல்லாம் அப்படியே அங்க இறந்து கிடக்குறாங்க. ஒருத்தரும் இல்ல அந்த களத்துல. இவர் ஒருத்தர் மட்டும் மறுபோட நின்று இருக்கிறார். அவரு போகல, வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி போகல, அவரு நின்று இருக்கிறார். அதான் இந்த பாட்டு. கடுவிசை முடுங்கி போய் களிற்றோடும் பாகர் வீழ்ந்தான். அப்படி மிக்க வேகமாக போய் ஆணையோடு பாகர்கள் இருந்துபட்ட களத்தினை அணுக அடைந்தனர். அங்கே பகை கொடுத்தவர்கள் ஒருவரையும் கண்டார்கள். அங்க யாரும் பகைவர்கள் அவரு பார்க்கவே இல்லை. ஒளி வீசுகின்ற ஒரு மலுவினை ஏந்தியதாய் வேறு 2 வரும் கைகளுடையதாய் அளிக்கும் யானை போல நின்ற அன்பரை முன்னே கண்டார். 2 கைகளுடைய யானை. அந்த யானைக்கு இறந்து போன பட்டத்து யானைக்கு ஒரு கை தான், துதிக்கு ஒண்ணுதான். இந்த யானைக்கு 2 கையோட ஒரு பெரிய யானை நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். அழிக்கும் யானை போல நின்ற 2 வரும் கைகளுடையதாய் அழிக்கும் யானை போல நின்ற அன்பரை முன்னே கண்டார் என்று சொல்லி அப்படி அந்த சேனைகள் ஊழிக்காற்றை போல விசை முடுங்கி அப்படிங்கிற அப்படி யானை சேனைகள் எல்லாம் அப்படி வந்தது. அப்படி எல்லாமே அப்படி
பின்னாடி நிக்கிது. படுகளத்துக்கு வந்தாச்சு, இறந்துபட்ட களம். மது ஒன்று, ஒரு மறு கைகள் 2000 ஏந்திய ஒரு மலுவே என்பது ஒன்று. வேறொரு தடக்கைத்து ஆய அடுகளில் தடக்கை பெரிய துதிக்கை யானை துதிக்கை ஒன்று. ஆனால் 2 தன்மை கொண்டது, இருகை யானையை ஒத்தது என்று சொல்லி திருவாசகத்தில் சொல்வது போல சொல்றாருங்க. முறையறி அப்படின்னா அதாவது சிங்கம், அதாவது ஒரு குகையிலிருந்து வரக்கூடிய ஒரு சிங்கம் போல வர. நாயனாருக்கு களிற்று விட்டது என்ன எனில் அடியாறு கடாதன் அடுத்த போது. இங்கே வந்து இப்ப இவருக்கும் அதே தான் சொல்றாரு, களிர்னு தான் சொல்றாரு. புகழ் சோழருக்கும் எரிபத்த நாயனாருக்கும் களிர் வெண்களிர் அப்படின்னு தான் சொல்றாரு. முளை அரி அப்படின்னு தான் சொல்றாரு. அரின்னா சிங்கம். அடுகளிர் அப்படின்னார். அரசன் தமது யானைகளில் வைத்த விருப்பம் இங்கு வர காரணமாயிற்று. அன்பரை கண்ட போதும் அவை விருப்பம் முன்னின்றால் இவரவர் காட்சியில் களிரே போன்றார். கையொன்றே உடைய யானையிலும் இருகையுடையவரை அதிக விருப்பத்துடன் கண்டார். அதில் வேறொரு தடக்கை தாயர் என்றார் என்று சொல்லி அன்பரை கண்டார் என்ற குறிப்பும் காண்க. அன்பர்களை காணில் கசிந்திருக்கும் இவர் அரசரது சரிதம் இனி புராணத்துக்கு காணி என்று சொல்லி சொல்றாங்க. அதாவது வேறு இரு தடக்கை அப்படின்னா வடிவாலும் குணத்தாலும் யானை கையின் வேறாந்தன்மையுடைய 2 பெருங்கைகள் என்றது. யானையின் ஒரு கை இங்கு அன்பருக்கு அடாதன செய்ய காரணமாயினதாக அந்த 2 கைகள் அவ்வாறு அன்பருக்கு அரணும் ஏனையோருக்கு முரணும் ஆயின என்றதாம் என்று சொல்லி யானையினுடைய ஒரு கையை என்ன செஞ்சிச்சுன்னா அடியாருக்கு வந்து துன்பத்தை செஞ்சிச்சு இல்லையா, மலரை பறித்து செஞ்சிச்சு. அது ஒரு பெரிய துன்பம். இந்த அடியாருடைய 2 கை என்ன ஆக போகுது அப்படின்னா, ஒன்று அன்பருக்கு அரணும் ஏனையோருக்கு முரணுமாயின. அன்பருக்கு வந்து அரணாக பாதுகாப்பாக இருந்தது நாயனாருடைய கை. இன்னொரு கையே அந்த அடியார்களுக்கு துன்பம் செய்யக்கூடியவர்களுக்கு முரணாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கையில வந்து 2 கையே, ஒரு கை அரணாக இருந்தது, இன்னொரு கை முரணாக இருந்தது என்று சொல்லி அன்பரையும் முன்பு கண்டான். யானையனையும் பகையரும் எதிர்த்து செய்தி கேட்டு முதல்ல அன்பரை பார்க்கிறாங்க. அரசரும் சேனையும் அருமளவும் வந்தபின்பும் படுகடத்தில் நீங்காது நின்றதும் பின்னர் அரசர் வெடிபட முழங்கும் சொல்லால் கேட்டபோதும் தான் செய்த செயலை ஒரு சிறிதும் அஞ்சாது எடுத்து சொல்லும் திறனும் நாயனாருக்கு இருந்தது. அடுத்தது வேகமா பேச போறார். அப்படி வெடிபடும் சொல்லால் அப்படின்னு சொல்லுவார் சேக்கிழ பெருமான். அப்படி சொல்லிய பொழுதும் கூட கொஞ்சம் கூட பயம் இல்லாத நின்று இருந்தவர் எரிபத்தன வீரர். அதான் சொல்வார், நமக்கு திருக்கூட்ட சிறப்புல சொல்றோம் இல்லைங்களா, வீர அன்னைக்கு கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் கூடும் ஓடும் செயல்பண்ணும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பில் கும்பிடலை என்று வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு வந்து ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணியலது ஒன்றிலார் ஈர அன்பினர் யாதும் குறைவிலார் வீரம் என்னால் விளம்பும் தகையதோன்னார். திருக்கூட்ட சிறப்புல அந்த வீரம் என்னால் விளம்பும் தகையதோ அப்படின்னு சொன்னது யாருக்கு பொருந்துன்னா எரிபத்த நாயனாருக்கு பொருந்தும். நம்முடைய அடியார்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா அந்த வீரம் என்னால் விளம்பும் தகையதோங்கிறதுக்கு தகுந்த மாதிரி எதற்கும் பயந்துக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய சிறுத்தொண்ட நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது வாகாவை சென்று போர் செய்து அரசனிடத்திலிருந்து பொருளை எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். எதிரி அரசன் கொண்டு வந்து இந்த அரசன் கொடுப்பார். அப்படி கொடுக்கிற பொழுது அரசன் கேட்கிறாருங்க, அரசன் வந்து இவர் மட்டும் எப்படி போற இடத்துல எல்லாம் வெற்றி பெற முடியுது, இவர் எங்க போனாலும் வெற்றி பெற்று வராரு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அங்கிருந்து அமைச்சர்கள் சொன்னாங்க, சிறுத்தொண்ட நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வழி வலிமையினால் எதிர் இவருக்கு இவ்வுலகத்தில் இல்லை என எடுத்துரைத்தார் அப்படின்னா ஒரு மதியணிந்தார் திருத்தொண்டு சிவபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியார். அதனால இவரை எதிர்த்து போர் செய்யக்கூடிய அளவுக்கு யாருக்கும் திறமை இல்லை அப்படின்னார். அப்ப சிவபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. வீரம் என்னால் விளம்பும் தகையதோ அப்படின்னு. அப்படி எரிபத்த நாயனார் நின்றுட்டு இருக்கிறார். அரசனே வந்தாச்சு, படைகள் எல்லாம் அப்படியே பின்னாடி நிக்கிறது, கொஞ்சம் கூட பயம் இல்லை அவருக்கு, அப்படியே நிக்கிறார் அவர். ஏன்னா நான் யாருக்கு அடிமை, சிவபெருமானுக்கு அடிமை. அப்பர் சாமிகளை வந்து சமணர்கள் அழைத்து செல்வதற்காக வந்த பொழுது அவர் என்ன சொன்னார்னா, நாமார்க்கும் குடியெல்லோம் நவனை என்றோம் அப்படின்னார். அதான் கோமார்க்கை நாம் என்றும் மீளாலாய் கொய்மலர் சேவடியே குறிக்கணும். நான் உனக்கு அடிமை கிடையாது,
அரசன் சொல்றாரு, நான் உனக்கு அடிமை கிடையாது. நான் யாருக்கு அடிமை? சிவபெருமானுக்கு அடிமை. அப்படின்னு சிவபெருமானுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னொருத்தனுக்கு அடிமையா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. கோமார்க்கே நாம் என்றும் ஆளாய் அப்படின்னு. கோமார்க்கே யார்? சிவபெருமான். நான் சிவபெருமானுக்கு அடிமை, நீ சொன்னா நான் வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் தான் கட்டி தூக்கிட்டு போனாங்க. வேற வழி இல்லாம கட்டி தூக்கிட்டு போனாங்க. அங்க போய் ஒண்ணு அவரெல்லாம் பயந்துக்கு இல்லைங்களா? அதனால இந்த இடத்துல வந்து அப்படியே நிக்கிறார், எங்கேயும் போகாம அப்படியே நிக்கிறார். பகை குலத்தவர் செயலை நமக்கு கொண்டு பெருஞ்சினத்தோடு வந்த அரசர் பகைவர் ஒருவரையும் காணாராய் தம்மால் அன்பு செய்யப்பட்ட தம்பிரான் தமராய் அன்பரையே கண்டார். ஆதலின் இவரது செய்தனர் என்ற கருத்து அரசர் இவர் தான் செஞ்சிருப்பார்னு அரசர் மனசுல வரல. ஏன்னா அவர் சிவனடியாரு, அவர் எப்படி செய்வார்? சிவனடியாரெல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. அரசர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறார், அப்படி செய்ய மாட்டாங்கன்னு அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை. அதனால இப்ப அடுத்தது கேட்கிறாரு பாருங்க. பொந்தவள் அருவிக்குன்றம் என புரல் களிற்றின் முன்பு நின்றவர் மன்றொழி என்றும் நிறுத்தமே புரியும் வெள்ளி குன்றவர் அடியாரானார் கொன்றவர் இவர் என்று ஓரான் வென்றவர் யாவர் என்றான் வெடிவடு முழங்கும் சொல்லான். இவர் கொண்டிருக்க மாட்டாரு, பக்கத்தில் நிக்கிறவரு கொண்டிருக்க மாட்டாரு. அப்ப யாரு செய்தல வென்றவர்? இந்த யானையை கொன்றவர் யார் அப்படின்னு சொல்லி அப்படி வேகமா சத்தம் போட்டு பேசினாராம். வெடிபடும் முழங்கும் சொல்லார், வெடிபட முழங்கும் சொல்லார் அப்படின்னு. அப்படியே ஒரு இடி இடிக்கிறது போல அந்த குரலுக்கு தான் புகழ்ச்சோழருடைய குரல் அப்படி அந்த இடத்துல ஓங்கி அப்படி இடி இடிப்பது போல வெடிபடும் சொல்லார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வெடிபட முழங்கும் சொல்லார் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பொந்தவள் அருவி குன்றம் என்ன அப்படின்னா பொற்றுந்தங்கள் நீருடன் கலந்து வருவதற்கிடமாக அருவியுடைய குன்று போல புரண்ட யானையின் முன்னே நின்றவர் அம்பலத்திலே எப்போதும் ஆனந்த கூத்தினையே பயில்கின்றவரும் வெள்ளிமலையினை உடையவருமாகி சிவபெருமானுக்கு அடையவராயினார். பக்கத்தால் நிற்கிறவர் அதான் அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அடியவர். அதனால வந்து இவர் யானையும் பாகரையும் கொண்டவர் என்று நினைக்க மாட்டாதவராய், அவரை பத்தி நினைக்கவே இல்லை, அவருடைய செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறார். வென்றவர் யாவர் என்று வெடிபட முழங்கும் சொல்லால் கேட்டனர் அரசர். யாரா இவங்க யானை கொண்டது அப்படின்னு சொல்லி அப்படியே கர்ச்சிக்கிற ஒரு சிங்கம் போல அப்படியே கர்ச்சிக்கிற குன்றம் யானைக்கும் அருவி அதனை வெட்டி ஊரில் நின்றும் வெளியோடும். இந்த குன்றம் அப்படிங்கிறது யானைக்கு ஊமை, அப்புறம் அருவி அப்படிங்கிறது அந்த யானையை வெட்டப்பட்ட யானையிலிருந்து அப்படி வெள்ளம் அப்படி போகுது, அருவி போல போகுது, ரத்த வெள்ளம் அப்படி அருவி போல போகுது, அருவி போல தான் சொல்றேன். செம்பொன்னின் துகள் வெற்றுண்டு நேரம் சென்றமையானும் செந்நீரோடு யானையின் முன்னர் பொங்கிய கழிப்பினோடு பொழிந்து மதநீரும் சேர்ந்தமையானும் என்று சொல்லி அப்படி குரல்களில் மரண வேதனையில் புரண்ட யானை வெற்றுண்டு பட்ட உடல் குறை பின்னரும் சிறிது நேரம் அந்த வேதனையால் புரள்வது இயல்பு. யானை அப்படியே மரண கோலத்துல அவர் புரண்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார். கொன்றவர் இவர் என்று ஓரான் அடியானாதலில் இவர் கொண்டிருப்பார் என்ற எண்ணம் தோன்ற மாட்டாதவராகி சொல்றார்கள். வென்றவர் அதை கொன்று விட்டாராதலில் அவர்கள் வெற்றி பெற்றாரா எண்ணியவர் என்பார் வென்றவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லான்னா சொல்லினை உடையவர் என்று சொல்லி சொல்றாரு. இப்ப அப்படி அரசர் வந்து இதை யாரையா அது கொன்றது அப்படின்னு சொல்லி அப்படி வெடிபட முழங்கும் சொல்லால் கேட்கிறாரு. பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் சொல்றாங்க. அரசன் அங்கருளி செய்ய அருகு சென்றணைந்து பாகர் இறை செய்தார் மாலை கோயிலின் விரற்களிற்று எதிரே நிற்கும் திரை செய்நீர் உலகின் மன்னர் யாருடார் தீங்கு செய்தார் பரசமும் கொண்டு நின்ற இவரென பணிந்து சொன்னார். சாமி, உங்க யானை இந்த உலகத்துல கொள்றதுக்கு யாராவது உண்டா? அப்படியெல்லாம் ஒருத்தரும் கிடையாது சாமி. இதான் கையில பரசு வச்சிருக்கிறாரு மலுவை, இவரு தான் கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்பதான் அவர் கொண்டாருன்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு பிறகும் அவன் ஏத்துக்கிறது இல்லை, அரசர் புகழ் சொல்றதை ஏத்துக்கிறது இல்லை. இந்த அரசனால் அருளி செய்ய அப்படி அரசர் அப்படி சொன்னாராக பாகர்கள் அவர் பக்கத்தை சென்று சேர்ந்து வாசம் பொருந்திய மலர் மாலையும் மணிமாலையும் அணிந்தோய் உனது வலிய யானையின் முன்பு எதிர்த்து நிற்கவும் வல்லவர் அலைகடல் சூழ்ந்த இந்த உலகம் முழுவதும் யாவர் மன்னார் உள்ளர் அப்படின்னா யாரும் இல்லைனா இந்த கடல் சூழ்ந்த உலகத்தை உங்களுடைய யானையை எதிர்த்து இப்படி கொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை எதிர்த்து நின்று போர் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதான் தீங்கு செய்தார். யார் அப்படின்னா மதுமாயத்தை முன்னே ஏந்தி நின்று இவரே என்று சொல்லி அது வரைக்கும் அரசனுக்கு தெரியாது.
இந்த மலுவாயத்தை கையில் வச்சிட்டு இருக்கிறாரே அவர்தான் இதை செய்தார் என்று சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அருளி செய்ய என்று சொல்லி பாகர் யானையோடு வந்தவர்ல வெட்டுப்படாது தப்பித்திருந்த மற்ற பாகர்கள், ஏன்னா 5 பேரை கொண்டாச்சு, அதனால வெட்டுப்படாது தப்பி இருந்தவர்கள். விரை செய்தார் மனமுடைய பூமாலை, சோழருக்குரிய அடையாள மாலை குறித்தது என்று சொல்லி, மாலையோய் என்று சொல்லி அந்த மாலை அணிந்தவனே என்று சொல்லி சொன்னார். மன்னர் யாருளர் பகையரசர் ஒருவரும் எதிர்த்து நில்லாத வண்ணம் தீங்கு செய்தார். இந்த தீய செயல் செய்தவர் பரசு கொண்டு இருக்கக்கூடியவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அரசனுடைய எண்ணத்தை பாருங்க. இப்ப நேரில் பார்த்தவங்க சொல்லிட்டாங்க இவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அப்புறம் என்ன நம்பிக்கை வேண்டியதானே அரசனுக்கு? கூட இருக்கக்கூடிய குத்துக்கால் பார்கள் அமைச்சர்கள் சொல்றாங்க, ஆனாலும் அரசன் நம்பலைங்க. அரசனுக்கு என்னன்னா சிவபெருமானுக்கு அடியார் இருக்கக்கூடிய தப்பு செய்ய மாட்டாங்க. பாருங்க எவ்வளவு நம்பிக்கை பாருங்க, அடியார்கள் மேல புகழ்ச்சோழருக்கு இந்த நம்பிக்கையை பாருங்க. சிவபெருமானுக்கு அடியாரா இருக்கக்கூடியவங்க தப்பு செய்ய மாட்டார், அதனால் அவர் செஞ்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போனார், வணங்கி கொண்டே போறார். குலையணிகாதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் பிழைவடை நன்றி கொள்ளார் பிழைத்ததுண்டு என்று உட்கொண்டு மழை மதையானை சேனை வரவினை மாற்றி மற்ற புலைமய புறவி மேன் என்று இழிந்தனன் உலக மன்னன். மேலிருந்து இறங்கல, மேலிருந்து இழிந்தனன் கீழே எட்டி குதிச்சார். அப்படின்னா என்ன நினைக்கிறாரு? குழையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார். குழையணி காதினானி சிவபெருமான், குழையணிந்த காதுகளையுடைய சிவபெருமான், குழையணிந்த காதினுடைய சிவபெருமானது அன்பராகிய குணத்தின் மிக்க இவர் பிழைபட்டிருந்தல்லாத கொலை செய்ய மாட்டார். அப்படின்னா அவர் மேல தப்பு இருக்காது. தவறு எங்க இருக்கணும்? நம்ம பக்கம் தான் இருக்கணும்னு அரசன் முடிவு பண்ற. சிவபெருமானுடைய அடியா இருக்கிறதுனால அவர் மேல தப்பு இருக்காது. தப்பு எங்க இருக்கணும்? விளைபடி நன்றி கொள்ளார் அப்படின்னு நம்ம பக்கம் தான் தவறு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். பிழைத்ததொன்று என்று உட்கொண்டு அப்படின்னா அதன் பிழை நேர்ந்தவர்களின் மனத்தில் கொண்டு மலை போல மதம் சுரை யானை படைமுறை சேனைகள் மேல் வராமல் தடுத்து தாம் மேல் கொண்டு வந்த கொற்ற குதிரை என்றும் உலக மன்னன் இழுத்தனர். அந்த யானை குதிரை குடையில அப்படியே நிக்க சொல்லிட்டார், யாரும் உள்ள வராதிங்க அப்படின்னு சொல்லி அவர் குதிரை மேல இருந்து கீழே இறங்கி இப்ப பக்கத்துல போக போறார். குலையணி காதின சிவபெருமான் சங்க கொலை, பெருமான் அணிந்திருக்கக்கூடிய கொலைக்கு சங்க கொலைன்னு பேருங்க. ஆமா, இறைவனது திருவுருவத்தில் ஆண்பாகம் வலப்பாகம், வலக்காதில் அணிந்திருக்கக்கூடியது கொலை, பெண்பாகம் இடப்பாகம், இடப்பாகத்தில் அணிந்திருக்கக்கூடியது தோடுங்க. குலையும் தோடும், நம்ம குலையும் சுருள்தோடும் என்று சொல்லி நமக்கு அந்த திருச்செங்கோடு பெருமானுடைய கோலம், தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்ததாய் போட்டு வருது இல்லைங்களா? சுருளும் குலைதோடும் அப்படின்னு சொல்லி பாருங்க. தோடு அப்படிங்கிறது இடப்பாகம், ஏன்னா உமையம்மையினுடைய பாகம் இடது பாகம். தோடுன்னா பெண்கள் அணியக்கூடியது, குலை அப்படிங்கிறது ஆண்கள் அணியக்கூடியது. சிவபெருமானுடைய காதல் என்ன இருக்கு? குலை இருக்கு. அம்மாவுடைய காதல தோடு. அதான் அருமையான இடம். இப்படி இறைவனது திருவுருவத்தில் அது இருக்கு. குணத்தின் மிக்கார், கருணை குணத்தின் மிக்கவர், குணம் என்னும் குன்றேன் என்றால் வெகுளி என்ற திருக்குறளைக்கு நினைவு என்று சொல்லி சொல்றார். அப்படி இந்த பாட்டில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப சிவபெருமானுடைய அடியாரா இருக்கிறதுனால அவர் எந்த ஒரு தவறும் செய்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வர்றார். அதற்கு பிறகு இறங்கி போய் அவர்கிட்ட நிற்பார். இறங்கி போய் நடந்ததையெல்லாம் அவர் சொல்ல போறாரு. நடந்ததையெல்லாம் அவருக்கு சொன்னதுக்கு பிறகு இவர் என்ன அரசர் மீண்டும் வர என்ன நினைக்கிறாருன்னா, இப்படிப்பட்ட இந்த அடியார் யானைக்கு முன்னாடி போய் நிக்கிற பொழுது அவருக்கு எந்த ஒரு துன்பமும் நேராம இருந்ததுக்கு நான் செய்த ஒரு பெரிய புண்ணியம். ஏன்னா அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா எவ்வளவு பெரிய குற்றம். ஒரு சிவனடியார என்னுடைய ஆணை குன்றுச்சு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஆயிருந்தா ஒரு பெரிய குற்றமாயிருக்கும். அதனால நான் தவம் செய்தவன் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு அவருக்கு இடையூறு ஆகாம இருந்ததுக்கு அவர் மகிழ்ச்சி அடைந்தார் என்று சொல்லி எல்லாம் வரும். இந்த பாட்டையும் சேர்த்து அடுத்த வாரம் போட்டுக்க நாம சிந்திச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நாம இன்னைக்கு நிறைவு செஞ்சுக்கலாம். 37 என்றும் இன்பம் பெருகு முயன்றினால் ஒன்று காதலை உள்ளமும் மங்கிட மன்றுடார் அடியார் வான்புகள் என்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்புகள் வளாது வீங்க மலிபலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க
மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகம்.